பாலைவன பூக்கள் அத்தியாயம் 16. அடச்சி, போது நிறுத்து. 6 வயசு பிள்ளைக்கு அம்மா அடுத்தவங்க கூட நின்றுக்கிட்டு கண்டபடி பல்ல காட்ட வேண்டியது. பொம்பளை தானே, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக தான் இருந்து தொலைச்சா என்ன? ஏற்கனவே உன்னால் குடும்பமான சந்தி சிரிச்சது போதாதா? வீட்டுக்கு வேலைக்கு வரவன் முதற்கொண்டு உன்னை பற்றி சொல்லணுமா என்ன? இது என்ன என வீடியோவை காட்ட அதிர்ந்து போன நந்தினியோ, ஐயோ அப்பா, தப்பா எல்லாம் எதுவும் இல்லை, அவங்களுக்கு ஜூஸ் வேணும்னு வந்து கேட்டாரு, நான் கொடுத்தேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைப்பா. உன்னை தொட்டா பாவன்னு தான் வாயால் பேசிகிட்டு இருக்கேன், இல்லைனா கை தான் பேசும். ஏதோ பெத்து தொலைஞ்ச கடமைக்கு உன்னை இந்த வீட்டில் சகிச்சுக்கிட்டு இருக்கோம், மரியாதையாக நடந்துக்க. இல்லை இன்னும் ஏதாவது பண்ணி இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையும் குழி தோண்டி புதைக்கலாம்னு இருந்தா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், உயிரோட புதைச்சிடுவேன் என கோதண்டம் திட்டிவிட்டு போக அவளோ கண்ணீரோடு போய் அறைக்குள் அடைந்தாள். என் பையன் குரு மட்டும் இல்லைனா இந்த நிமிஷமே வாழ்க்கையே முடிச்சுட்டு போயிடுவேன். நான் என்னதான் கடவுளை உனக்கு பாவம் பண்ணினேன்? நான் எதுவுமே தப்பு பண்ணலையே. என் வாழ்க்கையில் நான் பண்ண தப்பு ஒரே ஒரு விஷயந்தான். அதுக்காக இவ்வளோ தூரம் பொறுத்துட்டு போயிட்டுருக்கேன். யார் யாரோ வந்து என்கிட்ட பேசினா நான் என்ன பண்ண முடியும்? என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலையே. ஏன் கடவுளே என்னை இன்னும் கஷ்டப்படுத்துற என மனதில் உள்ளவற்றை கடவுளிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். பெயிண்ட் அடித்தவர்கள் எப்பொழுதோ கிளம்பி இருக்க மாதவனும் கிளம்பிவிட்டான். ரகு வீட்டுக்கு வந்ததும் நடந்த விஷயம் எல்லாம் தெரிந்தாலும் நந்தினிக்கு ஆறுதலும் சொல்ல முடியவில்லை. காரணம், வீட்டில் ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் ரகுவுக்கு மாதவன் மேல் பயங்கர கோபம். நேரடியாக கிளம்பி மாதவனை பார்க்க போனான். மாதவன் அம்மா சமையலறையில் இருக்க மாதவனோ அமர்ந்திருந்தான். சற்று முன் ரகு அவனுக்கு அனுப்பிய வீடியோவை பார்த்து கொண்டு. ரகுவும் வந்து சேர்ந்தான். வந்த வேகத்துக்கு, ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எத்தனை முறை சொல்றது, கொஞ்சம் பொறுமையா இருன்னு. அவள் என்ன கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணா? கல்யாணமாகி கணவர் இழந்துட்டு 6 வயசு பிள்ளையோடு இருக்கிற ஒரு பொண்ணு. அவளுக்கு நீ நினச்ச உடனே உன் கூட கல்யாணம் நடந்துடுமா? கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து தொலையேண்டா. அவளை வாழ்க்கை பூரா அழ வைக்க நினச்சிட்டு இருக்கியா? நீ இப்படி பண்ணுனா அவள் எப்படி உன்கிட்ட வருவா? சும்மா ஏதாவது சாக்கு சொல்லாத மாதவா. ஏன் உன் மரமட்டையில் ஏறவே மாட்டேங்குது? உன்னால் இப்போ அழுதுட்டு இருக்கா. ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இன்னொரு முறை இப்படி பண்ணாத என கோபமாகி கத்த, சமையலறையிலிருந்து மாதவனின் அறைக்கு வந்த தாய் இதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டுதான் இருந்தார். இதுக்கு மேலே நம்ம புள்ள திட்டு வாங்கக்கூடாது என மெதுவாக தொண்டையை கனைத்துவிட்டு உள்ளே போனார். என்னப்பா ரகு, எப்போ வந்த? முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? அம்மா உனக்கு சமைச்சு வச்சிருப்பேன்ல. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. அரை மணி நேரம்தான். எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. மாதவனை பார்த்து கொஞ்சம் பேசலாம்னு வந்தேன். பேசிட்டேன், நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு மாதவனிடம் கண்ணை காட்டி இனி ஒழுங்காக இரு என்பது போல கண்களால் மிரட்டிவிட்டு கிளம்பினான். என்னப்பா ஆச்சு? இல்லம்மா, நந்தினி கிட்ட பேசுறதுக்கு பார்த்தேன். அதுக்குள்ள ஒருத்தர் இல்லாத வேலை பண்ணி எல்லாம் பிரச்சனையில முடிஞ்சிருச்சு. பாவம், அவ வேற அங்க அழுதுட்டு இருக்கா. உன்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்தா ஒரு சாரி கேட்டு மெசேஜ் பண்ணிடு. இல்லம்மா, ரகு கிட்ட தான் நம்பர் கேட்கணும். ஆனா இப்ப கேட்டா கொடுக்குற மூட்ல அவன் இல்லை. கொஞ்ச நாள் போகட்டும் என அமைதியாகி விட்டான் மாதவன். அவனுக்கு எப்படியாவது நந்தினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவளோடு மிச்ச வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அவனது முதல் காதல் வெற்றி பெற வேண்டும். இதுவே அவனது மனதில் இருந்தது. ரகுவுக்கு மனமே சரியில்லை. எதையோ மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே வந்தவன் அன்று வேலை முடியவும் சாராய கடைக்கு எதிரே வண்டியை நிறுத்தினான். அவனுக்கு அடிக்கடி குடிக்கும் பழக்கமெல்லாம் இல்லை. ஆனால் 2 முறை முன்பு குடித்திருக்கிறான். அதுவும் அதீத மன உளைச்சலில் குடித்தது. இப்பொழுது பைக்கை நிறுத்தியவன் மதுபான கடையை பார்த்தாலும் குடிப்பதற்கு மனம் வரவில்லை. ரொம்ப நேரமாக நின்று யோசித்துவிட்டு பின் வேண்டாம் என கிளம்பி விட்டான். வீட்டுக்கு போக அங்கு முத்துலட்சுமி அன்னலட்சுமி பெரிய ஆட்டத்தை ஆடி முடித்திருந்தார்கள். அண்ணே, நீ அந்த பையனை எதுவும் தப்பா நினைக்காத. அந்த மாதவன் குணத்துல தங்கமான புள்ள. அவங்க அம்மாவை பார்த்தேல்ல, எவ்வளவு பண்பா நடந்துக்கிறாங்கன்னு. இவதான் இந்த சிரிக்கு தான் ஏதாவது பண்ணிருப்பா. அவளுக்கு என்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? இல்ல இதெல்லாம் புதுசா? எல்லாம் பண்ணுனவதானே. ஒருத்தனை எப்படி கைக்குள்ள போடுறதுன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே சமைத்து கொண்டிருந்த நந்தினிக்கு நெஞ்செல்லாம் அடைத்தது. கண்ணீரும் கவலையுமாக சமைத்து கொண்டிருந்தாள். மனம் ஏதோ ஒரு நினைப்பில் குழம்பிக் கொண்டிருக்க உப்பும் காரமும் சாப்பாட்டில் அளவுக்கு அதிகமாகி போனது. எல்லாவற்றையும் முடித்துவிட்டு டேஸ்ட் பார்த்தவளுக்கு ஐயோ என இருந்தது. அவசர அவசரமாக மீண்டும் சமைக்க ஆரம்பிக்க, என்ன இவ்வளோ நேரமா ஒரு குருமா வைக்கிறதுக்கு என உள்ளே வந்த பிரசாத் ருசியை பார்த்துவிட்டு தாயிடம் போட்டு கொடுத்தான். அவர்கள் இன்னும் 2 டோஸ் விட அதை குப்பையில் கொட்ட போனாள். ஆனால் முத்துலட்சுமியோ, ஏன் அதை வேஸ்ட் பண்ற? நீயும் உன் பிள்ளையும் அதைத்தான் சாப்பிட்றீங்க என சொல்லிவிட்டு அவர்களுக்கு தனியே சமைக்க சொல்லி சாப்பிட்டார்கள். அத்தை, நான் சாப்பிட்டா பரவாயில்லை, குரு எப்படி சாப்பிடுவான்? சின்ன புள்ளாத்த ப்ளீஸ் என நந்தினி கெஞ்சியும் இவர்கள் கேட்கவில்லை.
நீ பண்ணுன தப்புக்கு உன் புள்ள அனுபவிச்சாதான் அடுத்த முறை அதே தப்பு நீ பண்ண மாட்ட. இன்னைக்கு உன்னால தான் எங்களுக்கு மன உளைச்சலே. நீயும் உன் பிள்ளையும் அதைத்தான் சாப்பிடுறீங்க என்க இவர்களுக்கு சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்து மீதியை ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டார். யாரும் அறியாமல் உருளைக்கிழங்கை வேக வைத்து குருமாவில் கலந்து விடலாம், கொஞ்சம் உப்பு சரியாகும் என நந்து நினைத்திருக்க அன்னலட்சுமி வந்து பக்கத்திலேயே நின்றார். வேறு வழியே இல்லை என ரகுவுக்கு மெசேஜ் செய்ய இங்கு வாசல் வரை வந்தவன் குறுஞ்செய்தியை பார்த்துவிட்டு திரும்பவும் பைக்கை திருப்பினான். கடையில் உணவை வாங்கி வந்தவன் வெளியிலிருந்து வரும்பொழுது அனைவரையும் கூப்பாடு போட்டு கொண்டே வந்தான். எல்லாரும் மனசு கஷ்டமா இருந்திருப்பீங்க, அதனால சமைச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். இல்ல ரகு, நாங்க சாப்பிட்டுட்டோம் என சொல்ல, அப்படியா? ஏ நந்தினி, இங்க வா, காசு போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாது, நீயும் உன் பிள்ளையும் சாப்பிடுங்க. முத்துலட்சுமியும் அதெல்லாம் வேண்டாம், அவளுக்கு ஏற்கனவே சாப்பாடு இருக்கு என்றார். அம்மா, அவ சமைச்ச சாப்பாடை நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கட்டும், நான் காசு போட்டு வாங்கிட்டு வந்து இது வேஸ்டா போகக்கூடாது. ஏய் நந்தினி, என்ன நின்று பார்த்துட்டு நிற்கிற? வாய் பார்க்கறதே உனக்கு வேலையா போச்சு. போய் தட்டை எடுத்துட்டு வா, நான் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு தான் எந்திரிக்கணும். உனக்கு அவ்வளவு திமிர ஏறி போச்சு இல்ல? இந்த சாப்பாட்டில் ஏதாவது வேஸ்ட் பண்ணினீங்க, நீயும் உன் பிள்ளையும், அவ்வளோதான், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். காசு போட்டு வாங்கியிருக்கேன், என் காசை வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்காது, ஒழுங்கா இதை சாப்பிடுங்க என சொல்லி பக்கத்திலேயே சேரை இழுத்து போட்டவன், 2 பேரும் இவ்வளோத்தையும் சாப்பிடாம எந்திரிச்சிங்க, தோலை உரிச்சிடுவேன் என சொல்லி அமர, அன்னலட்சுமியும் முத்துலட்சுமியும், நல்லா இன்னும் மிரட்டுடா, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்றீங்க, என் மகன் ஏதாவது சொல்லட்டும் உங்களை பற்றி, இருக்கு உங்களுக்கு என முத்துலட்சுமி அன்னலட்சுமி நகர்ந்து விட, பிரசாத்தோ, நீ எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டா என்ற ரீதியில் ஒரு பார்வை பார்த்துவிட்டு போனான். இவனோ முகத்தை கடுகடுவென்று வைத்துக்கொண்டு, நான் சொன்னா கேட்க மாட்டியா, உங்கள் அம்மா சொன்னாதான் கேட்பியா, போடா என குருவின் பின்புலத்தில் ரைசாக தட்ட அவனும் போய் தட்டை எடுத்து வந்தான். இருவருக்கும் இட்லியையும் சட்னியையும் சாம்பாரையும் எடுத்து வைத்தவன் கண்ணை காட்ட, நந்தினியோ கண்ணில் நீருடன் கைகூப்பி விட்டு, நான் அப்புறம் சாப்பிட்றேனே என சொல்ல, இதை அறையிலிருந்து கேட்டிருந்த அன்னலட்சுமி வந்து, என அப்புறம் சாப்பிட்ற? ஏன் என் பையன் வாங்கிட்டு வந்ததை சாப்பிட மாட்டியா என்ன? இப்போ வாங்கிட்டு வந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போச்சு, அப்புறம் மொத்தமாக உன் மூஞ்சியே பேத்துடுவேன். என் புள்ள காசு வேஸ்ட்டாக போச்சு, அவ்வளோதான் உனக்கு. என்னடி, நல்ல சாப்பாடு இருந்தால் சாப்பிட மாட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயும் உன் பிள்ளையும் அதை சாப்பிட்டு காலி பண்ணலை, மொத்தமாக எல்லாம் உங்கள் தலையில் தான் விடியும் நாளைக்கு. இருவரும் மெதுவெதுவாய் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அன்னலட்சுமி வெற்றிலைப்பாக்கு டப்பாவை எடுக்க போக, ரகுவோ, சீக்கிரம் நந்தினி என்றான். இல்லை மாமா, இதுக்கு மேலே சாப்பிட முடியல, அம்மா வந்தா அவ்வளவுதான் என நந்து சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டில் இருந்த மீதியை கடகடவென்று சாப்பிட்டு விட்டு கிச்சனுக்குள் நுழைந்து விட்டான் ரகு. வள்ளி பேச ஆரம்பித்ததும் சந்தோஷமானாள் சுசீலா. நாகராஜன் இப்பொழுது இரவு நேரங்களில் கூட ஃபோன் செய்ய ஆரம்பித்தார். சாப்பிடு, பார்த்து பத்திரமா இரு என்ற வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்ல, அதை கேட்க கேட்க நாகராஜன் மீது ஒரு பெரும் மதிப்பு உண்டானது. அவர் மீது எந்த சந்தேகமும் வராத நிலையில் அவர் சொல்லும் பலவற்றை கேட்டுக்கொண்டாள் சுசீலா. அவர் அழைத்துச் செல்லும் அனைத்து இடங்களுக்கும் போக ஆரம்பித்தவள் புதிதாக அவர் சொல்லும் பல விஷயங்களை ஆச்சரியமாக கேட்டுக்கொள்வாள். சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் பிரபுவுடன் அதிகம் பழகாதே என சொல்ல, இவளுக்கோ ஏன் என்று கேள்வி எழுந்தது. என்ன சுசி, எதிர்கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். ஐயோ, கோபப்படாதீங்க, தப்பா எதுவும் சொல்லல சார், பிரபு நல்ல பையன்தான் என சொல்ல, இவருக்கு உடம்பெல்லாம் பற்றி கொண்டே எரிந்தது. இங்க பாரு சுசி, நல்லவனோ கெட்டவனோ, நீ கொஞ்சம் எல்லார்கிட்டையும் பார்த்து நடந்துக்க, விலகியே இரு. சரி என அவளும் தலையை ஆட்ட, இவருக்கும் சுசி தன் கையை விட்டு போவது போல இருந்தது. எப்படியாவது அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தவர் அருவிக்கு போகலாம் என கூப்பிட்டார். இன்றைக்கு அருவியில் சந்தோஷமாக இருவரும் பேசிக்கொண்டே விளையாடிக்கொண்டு சந்தோஷமாய் இருந்துவிட்டு வீட்டுக்கு போக, அவர் எடுத்த புகைப்படங்களை எல்லாம் அவளுக்கு காட்டிட எண்ணம் கொண்டார். ஆனால் அவளிடம் இருப்பதோ சிறிய போன்தான். எனவே போன் ஒன்றை புதிதாக வாங்கியவர் கொடுக்க, அவள் அத்தனை முறை வேண்டாம் என்றாள். வச்சுக்க சுசி, தேவைப்படும் என சொன்னவர் முதலில் அனுப்பியது அருவியின் புகைப்படங்கள் தான். அதில் சிலவற்றை பார்த்து முகம் சுளித்தவள், ஏன் சார் இந்த போட்டோலாம் எடுத்தீங்க என கேட்க, என் மனசுல தப்பா எதுவும் தெரியல சுசி, நீ இதுலேயும் அழகாதான் இருக்க என்றார். சார், இந்த போட்டோ எல்லாம் வேண்டாமே, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இதுல பார்க்க நீ எவ்வளவு அழகா இருக்க பாரு என அவளை வேண்டுமென்றே மிகைப்படுத்தி சொல்ல, அவளுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் மனதுக்குள் நாம இவ்வளோ அழகா என்ற ஒரு எண்ணம் மேலோங்க அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருக்கு இது சாதகமாக போக இன்னும் மிகைப்படுத்தி, நான் ஒன்று சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டேயே சுசி, நான் சொல்லவா? சொல்லுங்க சார், நான் மட்டும் உன் வயசுலேருந்து கிருஷ்ணவேணியை கல்யாணம் பண்ணாமல் இருந்தா கண்டிப்பாக நான் உன்னை தான் உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் என சொல்ல, இவளுக்கு தூக்கி வாரி போட்டது. சார் என இவள் இழுக்க,
சுசி, தப்பா எடுத்துக்காத. அப்படி இருந்தா நான் இப்படி செய்வேன்னு சொன்னேன். இப்பதான் அதுக்கு வழி இல்லையே. எனக்கு தான் அழகான பொண்டாட்டி இருக்கா. உனக்கு சின்ன வயசு. அதனால நான் சொன்னது நடக்காது. ஆனா அப்படி இருந்தா உன்னை காதலிக்கிற முதலும் கடைசியுமான ஆளு நானா தான் இருந்திருப்பேன். என் உள்ளங்கையில் வச்சு தாங்கி இருப்பேன். மகாராணி மாதிரி நடத்தி இருப்பேன் என அதிகப்படியான பேச்சுவார்த்தைகளை அவர் எடுத்துக்கொண்டே போக, இவளோ சரிங்க சார், நேரம் ஆயிடுச்சு, நீங்க தூங்குங்க என சொல்லி போனை வைத்து விட்டாள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இங்கு பிரபுவின் மனதிற்குள் சுசீலாவின் உருவம் வந்து நின்றது. நல்ல பொண்ணா இருக்கா. நம்ம வீட்ல வேற கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. பேசாம அவகிட்ட பேசி பார்க்கலாமா என யோசித்துக் கொண்டிருந்தான். ஏற்கனவே அவனது அக்காவிற்கு சுசீலாவை மிகவும் பிடித்து போனது. சரி, இதை பத்தி சுசீலா கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம் என முடிவு செய்தான். மணிவேலை கேவலமாக ஒரு லுக்கு விட்ட பூவரசையோ, அடுத்தவங்க வீட்டில் இப்படி பூட்டை உடைச்சிட்டு வந்து உட்கார்றியே, உனக்கெல்லாம் அறிவே இல்லை என சிலம்பு மேல் இருந்த கடுப்பில் இவனை காய்ச்சி எடுக்க, ஹலோ மேடம், என்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப தடிக்குது, அப்படியே ஓங்கி ஒன்று கொடுத்தான்னு வச்சுக்கோ, செவிலு அவளாயிடும். என்னடி குரலை வசத்துற, திமிரா? இங்க பாரு மணிவேலு, நான் ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன். தயவு செஞ்சு போயிடு, என்ன எரிச்சல் பண்ணாத. இவங்க பெரிய மகாராணி, இவ சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு போகணும். எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர்ற? ஓ, கேள்விப்பட்டேன். ஓ, அருமை மாமா சிலம்புவை பார்க்க போனியா? உனக்கு எதுக்குடி இந்த வீண் வேலை? அவன் உன்னை சீண்ட கூட மாட்டான். நான் உன்னை விடவே மாட்டேன். அவனை பார்க்கறதுக்கு பதிலாக நீ என்ன திரும்பி பாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பெத்தோமா, 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தோமா அப்படின்னு இருப்போம். அதை விட்டுட்டு எப்போ பாரு சிலம்பு குழம்புன்னு அவன் எல்லாம் ஒரு மூஞ்சியா? இங்கே பாரு மணிவேலு, என்னை பற்றி என்ன வேணும்னாலும் பேசு, என் மாமாவை பற்றி பேசாத. ஆமாம், என்ன மினுக்கிக்கிட்டு போயிருக்க? செயின், தோடு, நெயில் பாலிஸு. என்ன அவனை மயக்கிறதுக்கு போனியா? அவன் எல்லாம் உன் பேச்சுக்கு மயங்க மாட்டான்டி. கடைசியில் உனக்கு இந்த மணிவேல் தான். பார்த்துட்டு நிற்காத, வீட்டுக்கு வந்தவனுக்கு ஏதாவது கொடு என சொன்ன அவனே கிச்சனுக்குள் நுழைந்து என்ன இருக்குன்னு பார்க்க எதுவும் இல்லை. கல்யாணத்துக்கு போயிட்டு அத்தை மாமா இன்னும் வரலையா? பார்த்தேன், நேற்று கல்யாணத்தில் ஜோடியாக வந்திருந்தாங்க. நாமளும் ஜோடியாக போவோமே என அவளது தோள்பட்டையை தனது தோள்பட்டையால் இடிக்க, பூ வீட்டுக்கு வெளியில் வந்து திண்ணையில் அமர்ந்து கொண்டாள். அவனும் வீட்டுக்குள் டிவியில் பாட்டை ஓட வைத்துக்கொண்டு ஜன்னல் வழியே அவளை சைட்டடித்து கொண்டிருந்தான். அதற்குள் அவனுக்கு ஒரு ஃபோன் வர, என்னடா சொல்ற? வந்துட்டாங்களா அத்தையும் மாமாவும்? சரி நான் கிளம்புறேன் என சொன்னவன் விசில் அடித்து கொண்டே வந்து அவளுக்கு முத்த சைகை ஒன்றை செய்துவிட்டு கிளம்பினான். வீட்டுக்கு வந்த அப்பாவும் அம்மாவும் அவளது முகமிருந்த போக்கை வைத்து என்ன ஏதென விசாரிக்க முதலில் மறுத்தவள் பின்பு சொல்லிவிட்டாள். தாமரைக்கு கோபம் தலைக்கேறியது. படிச்சு சொன்னேன், இவளை அனுப்பாதீங்கன்னு. கொஞ்சமாவது கேட்டீங்களா? போய் பட்டுட்டு வந்திருக்கா. இப்பவாவது புத்தி வந்துச்சான்னு கேட்டா வந்திருக்காதே. இன்னொரு தடவை அந்த வீட்டு பக்கம் காலை முறிச்சு போட்டுடுறேன் என தாமரை திட்டிவிட்டு போக, பொன்னுச்சாமியும் இதெல்லாம் நமக்கு தேவையாமா? இனிமே இப்படி பண்ணாதம்மா, ஒழுங்கா வீட்டில் இருக்கிற வழியை பாரு. அவனை விட்டா ஊர் உலகத்தில் மாப்பிள்ளையே இல்லையா? ஏதோ எங்களுக்கு புத்தி இல்லாமல் சின்ன வயசுலேருந்து அவன் தான் உனக்கு, நீ தான் அவனுக்குன்னு சொல்லி வளர்த்துட்டோம். அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா வாழ்கிற வழியை பாருமா என சொல்லிவிட்டு போக, பூவரசிக்கும் அன்றைக்கு இரவு முழுவதும் உறக்கம் வரவில்லை. நடந்த எல்லாவற்றையும் திருப்பி நினைத்து கொண்டு படுத்திருந்தாள். அன்றைக்கு நள்ளிரவு இருக்கும். சிலம்பு போனிலிருந்து இவளது போனுக்கு போன் வந்து கொண்டே இருந்தது. அத்தியாயம் 17. சுசீலா தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தாள். நெஞ்சமெல்லாம் படபடக்க செய்தது. இன்றைக்கு நடந்தது எல்லாம் அவளால் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. ஏற்கனவே வள்ளியும் நாகராஜன் சாரோடு பழகாதே என சொல்லி இருந்தார். அப்படி இருக்க காலையில் கல்யாணம் ஒன்றுக்கு போகிறோம், நீயும் வா என கூப்பிட்டார் நாகராஜன். சரி, அவரது மனைவியும் வருவார் என நினைத்து இவளும் கிளம்பி போக, காரில் காத்திருந்ததோ அவர் மட்டுமே. ஆச்சரியமா இருக்கா சுசி, புது காரு, போன வாரம் தான் எடுத்தேன், உன்னைதான் கூட்டிட்டு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், வா வந்து ஏறு என சொல்ல, இவளோ தயங்கி கொண்டு பின்னே ஏற பார்க்க, வந்து முன்னாடி ஏறு என சொல்லி அமரச் சொன்னார். இவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகத்தான் தோன்றியது. ஆனாலும் அப்பா வயதில் உள்ளவர், தப்பு எதுவும் இல்லை, அவரும் நல்ல முறையில்தான் பழகுகிறார் என நினைத்து இவளும் ஏறினாள். நல்லபடியாக போய்கொண்டிருந்த பயணத்தில் பாடல்கள் எல்லாம் பலவிதமாக வர, இவளோ கொஞ்சம் முகத்தை சுழிக்க, நீ என்ன இதுக்கு இப்படி முகத்தை சுழிக்கிற, இதை விட மோசமான பாட்டெல்லாம் இருக்கு என கியர் போடுகிறேன் என அவளது சேலையை உரச, முதலில் கண்டுகொள்ளாமல் விட்டாலும் பிறகு அவளுக்கு அது தவறாக தோன்றியது. ஆனாலும் அவர் அதை கண்டும் காணாமலும் இருக்க, நம்ம மனசுல தான் தப்பா தோணுது என நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தாள். ஆனால் கல்யாண வீடு என்று சொன்னவர் தூரமாய் போய்கொண்டே இருக்க அவளுக்கு நெற்றி வியர்க்க ஆரம்பித்தது. ஏனோ இன்றைக்கு கொஞ்சம் நெஞ்சம் படபடப்பாகவே இருந்தது.
எப்பொழுதும் அகிலாண்டேஸ்வரியை காலையிலேயே பார்த்து அவரிடம் 2 திட்டு வாங்கி கொண்டு வராவிட்டால் சுசீலாவுக்கு பொழுதே போகாது. அப்படி இருக்க இன்றைக்கு காலையில் அகிலாவையும் பார்க்கவில்லை. அதோடு ஏனோ காரில் வந்ததிலிருந்து மனம் படபடப்பாக இருந்தது. என்னாச்சு சுசீலா என கேட்டு அவள் நெற்றி வியர்வையை தனது கர்ச்சீப் கொண்டு அவர் ஒற்றி எடுக்க அவளுக்கு ஏனோ அவரது தொடுகை பிடிக்கவில்லை. பேச்சை மாற்றலாம் என அவரது கையை தள்ளி வைத்தவள் ஏதேதோ விஷயங்கள் பேச பேச்சு இறுதியாக பிரபுவுக்கு வந்தது. நல்ல பையன் என அவள் சொல்ல, அவரோ இந்த காலத்தில் யாரையும் நம்பக்கூடாது சுசீலா, நல்லா யோசிச்சு பாரு, கல்யாணம் எதுக்காக செஞ்சுக்கணும், ஒன்றா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காகத்தான். இப்போது பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, என் மனைவியால் என்னைய சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது, இன்னும் எதுக்கு அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க, அவங்கள விவாகரத்து பண்ணிவிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் நான் ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு கட்டில் சுகத்தை விட என் பொண்டாட்டி தான் முக்கியம். அவளை உருகி உருகி பிடிச்சு போய் தான் நான் கல்யாணம் பண்ணினேன். காதல் கல்யாணமாக வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிடிச்சி தான் நான் கல்யாணம் பண்ணினேன். நான் வேற கல்யாணம் பண்ணி அப்படி அவளை விட்டுட்டு போக எனக்கு என்றைக்குமே மனசு வராது. உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன என சுசீலாவின் கையை பிடித்து கொண்டு, எனக்குள்ள சொல்லாத வழி நிறைய இருக்கு சுசி. என் மனைவி நல்ல ஜிம்முக்கு போய் உடம்ப நல்ல விதமாக வச்சுருந்தா. அப்போது நான் இளமை காலத்தில் இருந்தேன். உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எல்லா பசங்களுக்குமே பொண்ணுங்க அழகாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அந்த இளமை காலத்தில் வர ஒரு ஈர்ப்பு எனக்கு அவள் மேலே வந்துச்சு. சரி, வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்கன்னு சொன்னதும், இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். தரகரும் அந்த நேரத்தில் இவளோட ஃபோட்டோவை வச்சுருந்தாரு. 3 இடத்துலேருந்து அவளை பொண்ணு பார்க்க ஒரே நாளில் வரதா சொல்லியிருந்தாங்க. அதில் 3ஆவதாக போனவன் தான் நான். எனக்கு கண்டிப்பாக கிருஷ்ணவேணி வேணும்னு தோணுச்சு. அதனாலேயே பிடிவாதம் பிடிச்சு அவ்வளோ நல்லவனாக நடந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வேலையையும் என்னையும் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாள் போக போக அவளுக்கு இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மேலே ஈர்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவள் அழகாக இருக்கணுங்கிறதுக்காகவும் உடம்பை சரியாக பார்த்துக்கணும் என்பதற்காகவும் எடுத்த மருந்து மாத்திரை தான். அதையெல்லாம் அவளுக்கு உபத்திரம் கொடுக்க ஆரம்பிச்சது. கல்யாணமான புதுசிலேயே பல நாள் பல இரவு என்னிடம் அவள் நெருங்கினதே இல்லை, என்னை நெருங்கவும் விட்டதில்லை. மாதங்கள் போய் அதுக்கப்புறம்தான் வீட்டில் குழந்தை பேச்ச ஆரம்பித்ததும் என் கூட ஒன்றா இருந்தா. அப்படி ஒன்றா இருக்கும்போது அதனால் அழகு போயிடும், குழந்தை பெற்றுக்கிட்டா அழகு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நம்புனா. அவளுக்கு என் மேலே ஈர்ப்பு அதிகம். அதுக்காக கட்டில்ல காட்சி பொருளாக இருப்பா. என்றைக்குமே பிடிச்சு ஆர்வமாக இருந்ததில்லை. நான் பண்ணுனா அவள் அப்படியே இருப்பா, அவ்வளோதான். எந்த எதிர்வினையும் எதுவும் காமிக்க மாட்டா. எனக்கும் அந்த வாழ்க்கை மறத்து போச்சு. ஒரு நிலைமைக்கு மேலே குழந்தைக்காக மட்டும்தான் இதை பண்ணுறோம்னு நினச்சி கூட நானும் அவளும் பண்ணியிருக்கோம். அப்படி வந்த 2 பிள்ளைங்களும் கூட எங்கள் மேலே பாசமாக இருந்ததில்லை. சில நாளெல்லாம் நாங்கள் அப்படி பாசம் இல்லாமல் உருவாக்குனதால தான் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குன்னு கூட நினச்சி கவலைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவளுக்கு உடம்பு போட ஆரம்பிச்சது. சுகர் வந்துடுச்சு, பிபி வந்துடுச்சு, கர்ப்பப்பை வீக்கம்னு சொல்லி கர்ப்பப்பையே எடுத்தாச்சு. உடம்பு ஃபுல்லாகவே அசதியாக ஆரம்பிச்சிருச்சு. பல பிரச்சனை வந்துருச்சு அவள் உடம்புல. அப்பையும் அவளை விடாமல் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனாலும் மனசு ஏங்கும். ஒரு நிலைமையில பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கா, ஏதாவது நடக்கணும்னு. ஆனால் அவள் இப்பெல்லாம் உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலை. பல வருஷமாகவே நான் தனிமையை தான் துணையாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு வயசுக்கு மேலே கட்டில் இன்பம் எல்லாம் வெறும் காலுக்கு நடுவில் இல்லை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. இருந்தாலும் மனசு உடம்பு ஒரு ஆசைக்கு ஏங்கிக்கிட்டு தான் இருக்குது. இதை போய் என்னால் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னால் என்னையத்தான் தப்பாக நினச்சி காரி துப்புவாங்க. ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என சொல்லி அவளது கையை பிடித்து தனது முகத்தில் வைத்து கொண்டு அழுதார். கார் ஒரு ஓரமாகத்தான் நின்றிருந்தது. அழுது கொண்டே இருந்தவர் தேம்பி தேம்பி அழ, இவளும் என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் விடுங்க சார் என சொல்லி ஆறுதலுக்காக அவரது தோளில்தான் கையை வைத்தாள். ஆனால் அவரோ அவளை இழுத்து கட்டி அணைத்து கொண்டு பயங்கர அழுகை. அவர் அழுகையில்தான் பிடித்தாலும் இவளுக்கு பகீர் என்றது. அடுத்த 2 நிமிடத்தில் அவரை விளக்கியவள், சார் எனக்கு வீட்டுக்கு போகணும் என சொல்ல, அவரோ சாரி மன்னிச்சிடு சுசீலா, தெரியாம பண்ணிட்டேன் என அவளது காலை வேறு தொட்டு கும்பிட அவளுக்கு தர்ம சங்கடமாக போனது. மனம் ஏதோ அடித்துக்கொள்ள வீட்டுக்கு போகலாம் சார் என சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவரோ மனசு கஷ்டமா இருக்கு, கல்யாணத்துக்கு வந்தோம் போகல, அதனால கோவிலுக்காவது போயிட்டு வரலாம் என சொன்னவர் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை எனவும் பக்கத்தில் இருந்த பாலத்தில் காரை நிறுத்தினார். இருவரும் இறங்கி நின்றார்கள். அவரும் காற்றில் சேலை விலகும் அவளது இடையையே அவ்வப்போது பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு ஒரு சில நொடிகளில் அது தெரிந்தது. ஆனாலும் அவர் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்திருக்க மாட்டார் என மனம் சொல்ல அமைதியாக சேலையை இழுத்து போர்த்தி கொண்டு நின்றிருந்தாள். அடம் பிடித்து வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னவளை சாப்பிட வைத்து கையில் பல தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து வீட்டில் கொண்டு வந்து விட்டு போனார். நினைத்து பார்க்கவே அவ்வளவு சங்கடமாகி போனது சுசீலாவுக்கு.
இனிமே அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். இனிமே வெளியே எங்கேயும் போக வேண்டாம் என நினைத்து கொண்டிருந்தாள். அவள் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைத்தது. அவள் குற்றமோ இல்லை யார் குற்றமோ? இங்கோ பூவரசி கண்களில் கண்ணீருடன் கொல்லைப்புறத்தில் போனை காதில் வைத்து நின்றிருந்தாள். அவளது அத்தைக்காரிதான் போன் லைனில் இருந்தார். என்ன பூவு, அத்தை இப்படி கேட்குறேன்னு தப்பா எதுவும் நினச்சிக்கிட்டியா? பூவு பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க, அத்தை கேட்டேன்னு வீட்டில் சொல்லாத, நமக்குள்ளேயே இருக்கட்டும். பூவரசி இப்பொழுதும் அமைதியாக இருக்க, இங்க பாரு பூவு, இதெல்லாம் சகஜம்தான். உன் வீட்டில் ஒன்றுனா நீ பக்கத்து வீட்டில் கேட்கறது இல்லையா? அந்த மாதிரி நினச்சிக்கோ. போய் எதுக்கும் உன்னோட பையில பாரேன், அழகா இருக்குன்னு தெரியாம எதுவும் எடுத்து போட்டிருப்ப. பூவுக்கு நெஞ்சு குழி அடைத்தது. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வந்து அந்த போனை எடுத்த பூவு என தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவள் விசும்பும் குரலோடு கண்களை துடைத்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வீட்டு மோதிரத்தை நான் எடுத்துட்டு வரல. எங்க அப்பா ஒத்த பிள்ளைன்னு சொல்லி தேவைக்கு அதிகமாகவே நகை செஞ்சு வச்சிருக்காரு. அடுத்த வீட்டு நகை மேல ஆசைப்படுற அளவுக்கு அவ்வளவு கீழ்த்தரமா நான் போகல. என்ன பூவு, என்னென்னமோ பேசிட்டு இருக்க? பெரியவங்கன்னு ஒரு மட்டு மரியாதை இல்ல என லிங்கம் அங்கிருந்து குரல் கொடுக்க, அம்மா மோதிரம் கிடைச்சதா இல்லையா, அவ என்ன சொன்னா என சிலம்பு கேட்பது காதில் விழுந்தது. ஆக மொத்தம் குடும்பமே சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க என எண்ணி துடித்து போனாள் பூவு. அந்த மோதிரத்தை நான் கண்ணால கூட பார்க்கல. எந்த மெத்த மேல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது என பூவும் சொல்ல, நீ கொஞ்சம் பையில பாரேன் என தொடர்ந்து தனம் சொல்லிக்கொண்டே இருக்க, கடுப்பான பூவரசி பையை கொட்டி அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பினாள். அதற்குள் சிலம்பு கழிவறையிலிருந்து குரல் கொடுத்தான். அம்மா, இங்க பாருங்க, கதவு பக்கத்துல கிடக்கு. போனை அப்படியே வைத்துவிட்டு போனார்கள். ஒரு வழியாக மோதிரம் கிடைத்து விட்டது. ஆனால் பூவின் மனதுக்குள் ஏற்பட்ட காயம் ஆறாத வடுவாக அப்படியே இருந்தது. அதன் பிறகு சிலம்பு வீட்டாரிடமிருந்து எந்த அழைப்பும் இவளது போனுக்கு வரவில்லை. இவளும் அன்றிரவு நடந்ததை யாரிடமும் சொல்லவில்லை. அழுது வடிந்த மூஞ்சியுடன் இருந்தவளை தகப்பன் காரணம் கேட்டதற்கு மணிவேல் வந்து தேவையில்லாமல் பேசி சென்றதாக சொல்லி கதையை மாற்றிவிட்டாள். கவிதாவோ திட்டி தீர்த்தாள். நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இதை நான் பல தடவை உன்கிட்ட சொல்லியாச்சு. ஆனாலும் நீ திருந்துற மாதிரி இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இறங்கி போய் நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நாம இருக்கிற நிலைமைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதிக்கிறதுக்கு நாம கல்யாணம் பண்ணிட்டு போகல. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு சமையலறையே கதி, புருஷனே கதி, பிள்ளையே கதின்னு இருக்க போறோம். நீ அப்படி இருந்தாதான் உங்க அப்பாவுக்கும் நிம்மதி, உனக்கும் கடைசி காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை போகும் என கவி அறிவுரை கூறி போனாள். திருமணம் என சொல்லி அனைவருக்கும் புது துணி எடுத்து விட்டார்கள் ரகு வீட்டார். நந்தினி பற்றியோ குருவை பற்றியோ யோசிக்க அந்த வீட்டில் ஆட்களே இல்லை. ஆனால் ரகு விடுவது போல தெரியவில்லை. அம்மா, மொத்த ஊரும் வரும். இவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லாத மாதிரி நின்னா நமக்கு தான் அசிங்கம். நான் ஒரு 200 ரூபாயில ஆன்லைனில் ஒரு புடவை எடுத்து கொடுக்குறேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், எடுத்து கொடுத்துருவோம். அந்த பயலுக்கும் அப்படி ஒன்று எடுத்து கொடுத்துடுறேன். என்னம்மா சொல்கிறீங்க? மகன் தானே செய்யாமல் தன்னிடம் வந்து அனுமதி கேட்கும் குணம் பிடித்து போனதால் முத்துவும் சரிப்பா உன் இஷ்டம், என்ன வேணுனாலும் பண்ணிக்க என சொல்ல, ஏற்கனவே ரகு எடுத்து வைத்திருந்த விலை உயர்ந்த புடவையையும் குருவுக்கு சட்டையையும் கொண்டு வந்து கொடுத்தான். அவள் வாங்கவில்லை. தாயிடம் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டதாக சொன்னவன் முத்துலட்சுமி அந்த பக்கம் வரவும், அம்மா இங்க பாருமா, புடவை வேண்டான்னு சொல்றா என போட்டுவிட, அவரும் அங்கிருந்து, என்னடி உனக்கு என் பிள்ளை எடுத்து வந்து கொடுக்கறா, வாங்க மாட்டியா? 300 ரூபாய்க்கு உடம்புல புடவை ஏறாதா? 5000 10,000 தான் வேணுமோ? ஒழுங்கா எடுத்துட்டு போய் கட்டுடி என அதட்டிடவும் எடுத்துக்கொண்டாள். திருமணத்தை குலதெய்வ கோவிலில் வைத்துவிட்டு அதன் பிறகு நடைபெறும் ரிசப்ஷனை மண்டபத்தில் வைக்கலாம் என சொல்லியிருந்தார்கள். திருமணம் விமரிசையாக நடந்தது. காயத்ரியின் பல சொந்தக்காரர்கள் நந்தினி பற்றிய கதையை கேட்க சிலர் பட்டும்படாமல் சொன்னார்கள். சிலர் வகைப்படுத்தி சொன்னார்கள். சிலரோ எனக்கு தெரியாது என்றார்கள். ஆக மொத்தம் மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து நந்தினி பற்றி பலர் தெரிந்து கொண்டார்கள். அதில் ஒருவன் நந்தினி அங்குமிங்கும் அவர்கள் சொன்ன வேலையை செய்து கொண்டும் பெண்ணை தயார் செய்துவிட்டு வருபவர்களை சாப்பிட கூப்பிட்டு அமர வைத்து கொண்டிருக்க வைத்தக்கண் வாங்காமல் பார்த்தான். ரகுவோ தூரமாய் இருந்து பார்த்தான். கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டா என நினைத்து கொண்டு பக்கத்தில் போக அதற்குள் காயத்ரியின் சொந்தக்காரன் ஒருவனும் நந்தினியை நெருங்கினான். என்ன பையன் வீடா, சரியான வரவேற்பே இல்லை என புதியவன் கேட்க, அவளும் சாரி பார்க்கல, வாங்க வந்து சாப்பிட வாங்க என சொல்ல, சாப்பாடு போட்டா மட்டும் பத்தாது. உடனே அவள் அவனை பார்க்க, இல்லை பரிமாறுற ஆள் நல்லா இருந்தாதானே நல்ல மனசு நிறைஞ்சு சாப்பிட்டுட்டு கல்யாணத்தை வாழ்த்திட்டு போகலாம், இல்லைனா மனசு வராது என அவளை மேலிருந்து கீழ்வரை அளந்து சொல்ல, அவளோ எரிச்சலாக நகரப் போனாள். ஆனால் விடாது கருப்பாக அவனும், மேடம் எங்கே போகிறீங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகும், இல்லை என்ன பண்ணலாம்,
இந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு? விலைய சொன்னால் நல்லா இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல. பார்க்க ரொம்ப உயர்வாக தெரியுதுல்ல, அதனால தான் கேட்குறேன் என அவள் கழுத்திலிருந்து கால் வரை பார்வையால் மேய்ந்து கொண்டிருக்க ரகுவுக்கு அதை கேட்டதும் புஜங்கள் புடைத்தது. வேகமாக வந்தவன் அவனது சட்டையை இழுத்து பிடித்து அறைய போக அதற்குள் நந்தினி ரகு வேண்டாம் என தடுத்து கொண்டிருக்க, என்னங்கடா என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? இவளுக்கு தான் புருஷன் இல்லையே, என்ன உனக்கு பிரச்சனை? கத்தினான். இங்க பாருங்க, அவன் எங்க குடும்ப பொண்ணு. நீ இல்லாத வேலை பண்ணிட்டு எதுவும் பேசினா மரியாதை இல்லாம போயிடும் பார்த்துக்கோங்க. யோ, என்னையா பெரிய மரியாதை? அது உங்க குடும்பத்து பொண்ணா? குடும்பத்து பொண்ணு இந்த வேலையெல்லாம் பண்ணுமா? பெரிய உத்தமி மாதிரி அவளும் நீங்க வந்ததும் சீன் போடுறா. ஆமா, நீ யாரு? எனக்கு முன்னாடி அவளுக்கு லிஸ்ட்ல உள்ளவனா இல்லை எனக்கு பின்னாடி உள்ளவனா? எத்தனை பேர் வந்தாலும் தாங்கிற உடம்பு தான். சொல்லி முடிக்கவும் ஓங்கி அவனை ரகு அறையவும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 18. சபையில் ஆட்கள் கூடியிருக்க நடுநாயகமாக ரகுவும் நந்துவிடம் அனாவசிய பேச்சு பேசியிருந்த நபரும் நின்றிருந்தனர். கோதண்டம் நடுநாயகமாக நின்று கொண்டிருக்க முத்துலட்சுமி அன்னலட்சுமி பம்மி கொண்டு கோதண்டத்தின் பின்பக்கம் நிற்க பிரசாத் ஆரம்பித்தான். நந்தினியை ஏதாவது சொன்னா உனக்கே கோபம் வருது. நீ ஒன்றும் அவள் வீட்டுக்கார இல்லைல்ல, உன் வாயை மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. அவளை பேசினா அவள் பதில் சொல்ல போறா. அவள் என்ன சின்ன பிள்ளையா? 6 வயசு பிள்ளைக்கு அம்மா. அவளுக்கு என்ன பேசணும்னு தெரியாதா? நீதா ரகு எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இது என்னோட கல்யாணம், இங்கே வந்து பிரச்சனை பண்ணுற? நீ என்னடா சும்மா இதையே பேசிகிட்டு இருக்க? நந்து யார் வீட்டு பொண்ணு? நம்ம வீட்டு பொண்ணு. நாம கேட்கலைன்னா வேற யாரு கேட்பாங்க? சரிப்பா, பேசினது பேசியாச்சு. இதை இத்தோட விட்டுடுங்க. கல்யாண வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நல்ல நாள் அதுவுமா எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கணும் என முத்துலட்சுமி உடனே ஆஜரானார். காரணம், ரகு அங்கிருந்து இன்னும் ஏதாவது பேசினால் அண்ணனிடம் வாங்கி கட்டிக்கொள்ள நேரும். அதனால் அமைதியாக மகனை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர பார்க்க கோதண்டமும் சரிப்பா, கல்யாண வீட்டில் வீண் சலசலப்பு வேண்டாம். நடந்த தப்ப மறந்துட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க என்றார். தப்பாக பேசியது அந்த ஆள். ஆனால் சபையில் தனக்கு சாதகமாக பேச ஒருவர் கூட இல்லை என நினைக்கையில் நந்தினிக்கு மனமே வெறுத்து போனது. அமைதியாக சமையலறை பக்கம் மறைந்தாள். அதற்கடுத்து மாப்பிள்ளை பெண் இருவரும் வீட்டுக்கு வரும் வரை வீட்டு ஆட்கள் கண்ணில் படாமல் அவள் வேலையை செய்துவிட்டு, இதுக்கு மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ரகுமாமா என கண்ணீரோடு சொல்லி வீட்டுக்கு நடந்தாள். பெண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாச்சு. அவளுக்கும் சேர்த்து நந்தினியின் பணிவிடைகள் வீட்டில் தொடர்ந்தது. மாதவனுக்கு நடந்த விஷயம் மனசுக்கு அவ்வளவு பாதிப்பை கொடுத்தது. அவனோ ரகுவை பிடித்து காய்ச்சி எடுத்து விட்டான். நீ சொன்னதுனால மட்டும்தான் நான் இப்போ அவளை விட்டு விலகி இருக்கேன். ஆனால் அதையே பெரும் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்னும் அவளுக்கு என்னென்ன தொல்லை வரப்போகுதுன்னு தெரியல. நீ வீட்டில் பேசுறியா இல்லை நான் பேசவா? பிரசாத்தோட கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இன்னும் எங்களை பற்றின விஷயம் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தெரியல என கடுப்பில் மாதவன் எகிற ரகுவுக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை. ஒரு பொண்ணு அங்கே 6 வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தில் அல்லாடிக்கிட்டு இருக்கா. அவள் மனசில் இடம் பிடிக்கல நீ. ஏதோ எங்கள் குடும்ப ஆளுங்க கிட்ட பேசி பேசி ஒரு உறவு வச்சுருக்க. அதை வச்சுக்கிட்டா அந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்களா? முதல்ல அவன் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அவள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உனக்கு துணை நிற்பேன். இல்லைன்னா உன்னோட ஆசையையும் குழி தோண்டி புதைச்சிட்டு போய்கிட்டே இரு. இன்னொரு தடவை அவளுக்கு விருப்பம் இல்லாமல் அவளை ஏதாவது நீ பண்ணி அவளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ இன்னொரு ரகுவை பார்க்க வேண்டி இருக்கும். இதையும் அந்த மனசில் வச்சுக்க என கிட்டத்தட்ட மிரட்டி விட்டு கிளம்பினான். மாதவனும் தன் தாயிடம் போய் பேசினான். ரகு இந்த விஷயத்தில் ஒத்து வர மாதிரி தெரியல. நாம பேசாமல் கோதண்டம் அன்னலட்சுமி முத்துலட்சுமி கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? இல்லைப்பா, ரகு கோபமாக சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் நந்தினி கிட்ட பேசலாம். நான் நந்து கிட்ட பொறுமையாக பேசுகிறேன். நாளைக்கு போய் அங்கே என்ன சூழ்நிலைன்னு பார்க்குறேன். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். மாதவனும் சரி என ஆமாம் சாமி போட்டான். நந்தினி அமைதியாக மூலையில் அடங்க ஆரம்பித்தாள். வேலை விட்டால் வீடு என்பதை தவிர அவளது எண்ணத்தில் கூட எந்த பட்டாம்பூச்சியும் சிறகடித்து பறக்கவில்லை. பிரசாத்தையும் அவன் மனைவியையும் பார்த்து வருகிறேன் என சொல்லிக்கொண்டு மாதவன் அடிக்கடி இங்கு வர ஆரம்பித்தான். நந்தினி முன்பை விட இப்பொழுது அதிக நேரம் அறைக்குள் முடங்க ஆரம்பித்தாள். கோதண்டமும் மாதவனை கூப்பிட்டு, இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் இங்கே வர்றது போகிறது பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரகுவுக்கு ஃப்ரெண்டு. உங்களை வர வேண்டான்னு சொல்ல ஆசை இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். இனி அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் வராதிங்க தம்பி. அது உங்கள் வாழ்க்கையையும் சேர்த்து கெடுத்துடும். தனது தோல்வியை ஒத்துக்கொள்ள விரும்பாத மாதவனும், நீங்கள் ஏன் மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், சரிங்களா என அவருக்கே ஆறுதல் சொல்லிவிட்டு அர்ஜென்ட்டாக அந்த இடத்தை விட்டு காலி செய்தான் மாதவன். அதன் பிறகு மாதவனும் அவனது தாயும் இந்த விஷயத்தை வேறு மாதிரி செய்ய முடிவெடுக்க
அந்த நேரத்தில் புதுப்பெண் காயத்ரியின் பார்வை நந்தினி மற்றும் ரகுவின் மேல் விழுந்தது வேறு கோணத்தில். பூவரசியின் வீட்டில் மணிவேல் வீட்டு ஆட்களை கூட்டி வந்து சற்று முன்தான் ரகளை செய்துவிட்டு போனான். பொன்னுச்சாமி பயங்கர கோபத்தில் வார்த்தைகளை விட்டிருந்தார். அந்த குடிகார பயலுக்கு நான் எதுக்கு என் பூவை கட்டி கொடுக்கணும்? அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். ஊருலகத்தில் யாரும் பண்ணாத தப்பையா என் புள்ள செஞ்சான்? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உன் பொண்ணு அந்த சிலம்பு பைய பின்னாடி சுற்றுனது எல்லாம் தெரிஞ்சும் நாங்கள் அவளை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக்க ஆசைப்படுறோம். அவள் ஊர் சுற்றி கர்ப்பமே ஆனாலும் என் புள்ள நல்லபடியாக வச்சு சோறு போடுவான் என மணிவேலின் தந்தை சொக்கனும் மதிகெட்டு பேச, அவ்வளவுதான் பொண்ணுவுக்கு கோபம் வந்து விட்டது. எழுந்து போய முதல்ல, எங்கே வந்து யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க? என் பொண்ணு கால் தூசிக்கு வருவானா உன் பையன்? என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிற என கத்திக்கொண்டே அவர்கள் எடுத்து வந்த தாம்பூல தட்டுகளை எல்லாம் எடுத்து வீச ஆரம்பித்தார் பொண்ணு. சண்டை கூடவும் சபையில் இருந்தவர்கள்தான் 2 குடும்பத்து ஆட்களையும் சமாதானப்படுத்தி அனுப்பினார்கள். என்னையா பெருசா ஊருலகத்தில் இல்லாத பொண்ணை வளர்த்துட்டேன்னு ஓவரா பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த பிள்ளைய என் வீட்டு மருமகளா கொண்டு வரல, நான் சொக்கன் இல்லையா என மார்தட்டி சவால் விட்டு போனார். துண்டை தோளில் உதறி போட்டுக்கொண்டு வீட்டுக்குள் நடையாய் நடந்த பொன்னுச்சாமியோ கண்டவனு வந்து பேசுற அளவுக்கு ஆயிட்டு என் குடும்பத்தோட நிலைமை. சிலம்பு சிலம்புன்னு ஊரே காரி துப்பாத குறைதான். ஏண்டா சின்ன வயசுல சொல்லி தொலைச்சோம்னு இருக்கு. இனி அந்த பையன் பேரு இந்த வீட்டில் யாராவது எடுத்தீங்க, ஒருத்தரையும் உயிரோடு விட மாட்டேன். கொட்டிலில் அருவா சொருகித்தானே இருக்கு. வீட்டில் யாரும் அருவாளுக்கு பலியாக நினைக்காதீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். சிலம்பு பேரு வீட்டில் கேட்கறது என திட்டிவிட்டு போக கவிதா அவசரமாக வந்தாள். பூவு நடந்ததை சொல்ல, இங்க பாரு பூவு, ஒருத்தன் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், ஒருத்தன் உன் பின்னாடி சுத்துறான். நீ என்ன ஐடியாவில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. சொல்கிறத நல்லா கேட்டுக்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடு. பாவம், அவங்களே உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க என சொல்ல, என்ன உடம்புக்கு முடியாமல் இருக்காங்களா? என்ன சொல்ல வந்த? சொல்லு என்ன? கவியை பிடித்து விஷயத்தை கேட்டு வாங்க. உங்கள் அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்களே, அங்கே உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சாம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் வாங்க டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதுக்கு உங்கள் அப்பா டெஸ்ட் பண்ணாமல் வந்துட்டாராம். அவர் கூட உள்ள ஆளுங்க திட்டவும், என் ஒரே பொண்ணு இதெல்லாம் தெரிஞ்சா கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நீ என்னன்னா அவர் மனசை போட்டு இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அந்த பையன் சிலம்பு வேணாம் பூவு, உன்னை ஏற்றுக்க மாட்டான். ஆனால் என் மனசு சிலம்பு மாமாவை விட்டு போக மாட்டேங்குது. நான் என்னடி பண்ணட்டும்? சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி என் மனசில் பதிஞ்சு போச்சு. இப்போ புருஷன் அது சிலம்பு மாமான்னு தான் நிற்கிது. இப்போ வந்து நீ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஏன் அப்பா அம்மா என்கிட்ட சொல்லலை என கவியை கட்டி பிடித்து கொண்டு ஒரே அழுகை. அழுவாத புள்ள, எல்லாமே சரியா போகும். நீ உன் வீட்டு ஆளுங்களை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்க, சரியா என சொல்ல மண்டையை ஆட்டி அவளும், சரிடி இப்போ நான் என்னதான் பண்ணட்டும் என இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க சிலம்புவின் ஃபோனிலிருந்து இவளுக்கு ஃபோன் வந்து கொண்டே இருந்தது. கவி ஃபோனை பிடுங்கி கட் செய்துவிட்டு, இனி அந்த குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட கூட நீ பேசக்கூடாது, சரியா என சொல்ல இவளும் மண்டையை ஆட்டினாள். ஆனாலும் அவள் மேல் நம்பிக்கை இல்லாமல் கவியோ அந்த ஃபோன் நம்பரை பிளாக் செய்துவிட்டு கொடுத்தாள். அம்மா ஃபோன் எடுக்கலாமா, நீங்களே பேசிக்கோங்க என சொன்ன சிலம்புவின் ஜாதகத்தை கையில் வைத்திருந்த அவன் தாயோ, சரிடா நாம அப்புறமா பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த வாரம் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, அப்போ போய் அந்த பொண்ணை பார்த்து என்னன்னு பேசிட்டு வரேன் என்றார். சிலம்பின் ஜாதகத்தின் கடைசி பக்கத்தில் இருந்தது பூவின் ஜாதகம் எழுதிய காகிதம் ஒன்று. அந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து கொஞ்சமும் நாகராஜன் பக்கம் திரும்பாமல் இருக்க முயற்சி செய்தாள் சுசீலா. ஆனால் எல்லாம் தோல்வியில்தான் முடிந்தது. அவர் அடிக்கடி அவளது பெயரை அங்கு ஏலம் போட மற்றவர்கள் சிரித்த சிரிப்புக்கு இப்பொழுது அவளுக்கு அர்த்தம் புரிந்து போனது. வள்ளியக்கா, நடக்கிற எதுவும் எனக்கு சரியாவே தோணல. நான் பேசாம இங்க வேலையை விட்டுட்டு போயிடவா? இந்த வேலை தான் உனக்கு 3 வேளை பசி இல்லாம சோறு போடுது. வேலைனா 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்போ உனக்கு ஒருத்தன் பிரச்சனை தரான்னா, முன்னாடி இங்க இன்னொருத்தன் கூட்டுற பொம்பளை தானே, வந்துருவா, என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான்னு கையையெல்லாம் பிடிச்சு இழுத்துருக்கான். என்ன பண்ண முடியும்? எப்படியாவது தினமும் சகிச்சுக்கிட்டு அவனுக்கு டிமிக்கு கொடுத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் என் புள்ளக்குட்டியோட வயிற்ற கழுவ முடியும். விடு, பார்த்துக்கலாம். இனிமே காஃபியெல்லாம் அவருக்கு நான் எடுத்துட்டு போறேன் என சுசீலா நாகராஜன் பெயரை சொல்லாமலேயே வள்ளி புரிந்து கொள்ளவும் வள்ளியை கட்டி கொண்டாள் சுசீலா. அடுத்த நாளே நாகராஜன் கத்தினார். ஆமா வள்ளி, நீ எப்போ இந்த இடத்துல பியூன் வேலைக்கு சேர்ந்த? ஏன் பியூன் வேலை பார்க்குறவங்க வந்து கொடுக்க மாட்டாங்களா? கூட்டுற வேலைக்கு வந்தா அந்த வேலையை மட்டும் பாரு. என்ன மேனேஜர்கிட்ட புகார் எதுவும் சொல்லணுமா? ஒழுங்கா இருக்க முடியாதா என கத்த, அவளோ மன்னிச்சிடுங்க சார் என்பதோடு வந்து விட்டாள். பின் அவர் பார்க்காத நேரத்தில் அங்கிருந்த குப்பை தொட்டியை காலால் தட்டி விட்டு வர அவர் கவனிக்கவில்லை. அவருக்கு கடந்த 4 நாட்களாக சுசீலா ஆடும் கண்ணாமூச்சி ஆட்டம் பிடிக்கவில்லை. ஃபோன் செய்தாலும் சுசீலா எடுக்காமல் இருப்பது,
கூப்பிட்டாலும் வராமல் இருப்பது என அழிச்சாட்டியம் செய்வதாக கோபம் கொண்டு காத்திருந்தார். சுசீலா கையில் காஃபியை கொண்டு வந்து கொடுக்க வாங்கி கொண்டவர் பேசும் முன்பு, குப்பையா இருக்கு சார், கூட்டுறேன் என வள்ளியும் வந்து நின்றாள். பார்த்த நாகராஜனுக்கு உச்சிக்கு ஏறியது கோபம். ஆனாலும் காட்ட முடியாத நிலை. அமைதியாக போய்விட்டார். அன்றைக்கு மாலை வேலை முடித்ததும் சுசீலாவை கூப்பிட்டு அனுப்ப அவள் அனுமதி வாங்கி கொண்டு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே சென்று விட்டதாக மற்ற ஆட்கள் கூறினார்கள். அவர் கடுப்போடு கிளம்ப அவருக்கு பின்னே நின்ற இருவரும் அவரை பார்த்து, அந்த கிழவனுக்கு ஆசையை பாரு, அந்த புள்ள விவரம் தெரிஞ்சு விலகி போச்சா இல்லை இவர்கிட்ட ஒன்றும் வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சு விலகி போச்சான்னு தெரியல, ஆனாலும் விடுறாரான்னு பாரு, மனுஷன் காம பிசாசா இருப்பான் போல என சொல்லி சிரித்து கொண்டு போனார்கள். மருத்துவமனையில் பிரபுவின் அக்கா படுத்திருக்க பக்கத்தில் நின்றிருந்த சுசீலா கையில் இருந்த பழங்கள் நிறைந்த பையை அவர் கையில் கொடுத்துவிட்டு குழந்தையை பார்த்து கொஞ்சிக் கொண்டிருந்தாள். பிரபுவின் அக்கா பிரபுவிற்கு கண்ணை காட்ட அவனும் கொஞ்சம் பொறுக்கா, அப்புறம் பேசிக்கலாம் என்றான். பிரபுவின் அக்கா பெருமூச்சு விட குழந்தையை பார்த்துவிட்டு வந்தவள், குழந்தை அழகா இருக்குல்ல என அதை பற்றி பேசிக்கொண்டு வர, ஆமா, இது அக்காவுக்கு 2வது குழந்தை. முதல் குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு. அதனால இதை பத்திரமா பாதுகாத்து வைத்து விட்டோம். ஏன்னா பிள்ளையையும் அம்மாவையும் பத்திரமா எங்க மாமா கையில கொடுக்கலைன்னா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ற யோசனையில் இருக்காரு. அந்த வீட்டு ஆளுங்களுமே கொஞ்சம் மோசம்தான். ஆனாலும் அக்காவை கட்டி கொடுத்தாச்சு. அதனால கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். சரி, புரியுது. அக்கா வீட்டுக்காரர் வந்துட்டாரா இல்லையா? அவங்க வீட்டு ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. நீ வேணா இருந்து பார்த்துட்டு போறியா? வேண்டாம் பிரபு என்று சொன்னவள் அங்கிருந்து கிளம்பினாள். போகும் அவளையே ஆசையாய் பார்த்து கொண்டிருந்தான் பிரபு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குழந்தை குட்டின்னு சுசீலாவோட வாழ்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என மனம் ஒரு நொடியில் குளிர்ந்து போனது அவனுக்கு. அத்தியாயம் 19. மணிவேல் தூக்கி போட்ட பட்டம் பூவரசியின் கையில் வந்து விழ, ஏய் என்ன கண்ணு தெரியுதா இல்லையா, ஆள் வரதை பார்த்து போட மாட்டியா என கவிதா சண்டைக்கு போனாள். நீ என்ன அவளுக்கு சொம்பு தூக்கிட்டு வர? ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு போயிடு, இல்லை பட்டம் இருக்கிற நூலை வச்சு கழுத்தை அறுத்து விட்டுடுவேன். ஏய் என்ன என் ஃப்ரெண்டை இப்படி பேசிட்டு இருக்க? வாயெல்லாம் உடச்சி கையில் கொடுத்துருவேன். ஒழுங்கா அமைதியா போயிடு என பூவரசி எகிரிக்கொண்டு வந்தாள். அடேங்கப்பா, வாயை உடைப்பாளாமே. வாடி என் அத்தை பெத்த ரத்தனமே, கையை பச்சுதான் பாரேன் மாமா மேலே, அப்புறம் தெரியும் சேதி. இங்கே பாரு மணிவேலு, நாங்கள் அமைதியாக தான் போயிட்டு இருந்தோம். நீயே தான் கூப்பிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்க. கவிதா சொல்ல, ஏண்டி அவன் ஏன் அத்தை பொண்ணு, நான் பேசுகிறேன், உனக்கு எங்கே எரியுது? நீ உருண்டு உருண்டு போகிறதுக்கு உன் அத்தவங்கிட்ட போய் பேசு, அவனும் பேசுவானான்னு தெரியல என அவளது உருவத்தை வைத்து கிண்டல் செய்ய அவளோ கண்களில் நீரோடு போய்விட்டாள். ஏனெனில் உடன் இருந்தவர்களும் சிரிக்க ஆரம்பித்திருந்தார்கள். பூவரசியோ, இங்க பாரு மணிவேலு, ஒழுங்கா மரியாதையா நடந்துக்க. இன்னொரு தடவை அவளை இது மாதிரி சொன்ன தொலைச்சு கட்டிடுவேன். உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது. இரு, ஊராளுங்க வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு என திட்டிவிட்டு அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக கவி பெயரை கத்திக்கொண்டே ஓடினாள். தாயிடம் மட்டும் மணிவேல் பேசியதை சொல்லிவிட்டு, அப்பா கிட்ட சொல்லாதம்மா, ஏற்கனவே அவரு ரொம்ப கவலையில் இருக்காரு என்றாள். உங்க அப்பா கிட்ட நான் சொல்லல. அது இருக்கட்டும், நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? உனக்கு வயசாயிட்டு போகுது. இனிமே இந்த சிலம்பு பேரை தூக்கிக்கிட்டு இந்த வீட்டில் நீ ஒரு நாட்டாமையும் பண்ண முடியாது. அதனால மனசை மாத்திக்கிட்டு ஒழுங்கா கல்யாணத்துக்கு ரெடியாகிற வழியை பாரு. அம்மா, உனக்கு இதையே வேலையா போச்சு. சும்மா இரு, உன் விளையாட்டுத்தனத்துக்கு அளவில்லையா? தாய் சொல்வதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அவள் தந்தைக்காக காத்திருக்க, அவர் வந்ததும் வழக்கம் போல டீ ஒன்று போட்டு கொடுத்தவள் அவர் குளிப்பதற்கு துண்டு சோப்பு எல்லாம் எடுத்து வைத்தாள். குளித்து வந்தவர் சாப்பாட்டை போட்டு மகளிடம் நீட்ட, மனைவி சாப்பாட்டை போட்டு கணவனிடம் நீட்ட என மூவரும் அமர்ந்து உண்டு முடித்தார்கள். பூவரசி போய் தூங்கிவிட தாமரையோ மணிவேல் பற்றி கணவனிடம் சொன்னார். அந்த பையன் என்னவோ பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறேன். நாம ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெற்று வச்சிருக்கோம். அதுக்கு நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு கண்ணை மூடினா பரவாயில்லை. இந்த ரவுடி பயலுங்க யார் கையிலையும் பிள்ளைய பிடிச்சி கொடுத்துடக்கூடாது. எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நாமளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போகணும் என சொல்லி கவலைப்பட மனைவி கையை பிடித்து கொண்டு ஆறுதல் சொன்னார். நீ கவலைப்படாத தாமரை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அடுத்த வாரம் நாம எட்டுக்குடி கோவில் திருவிழாவுக்கு போயிட்டு வரலாம். மனசுக்கு ஏதோ கஷ்டமாகவே இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு போனால் கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது. எல்லாத்தையும் பார்த்து சரியாக எடுத்து வைக்கிறியா என சொல்ல, சரிங்க, பார்த்து போயிட்டு வரலாம். எதுக்கும் ஒரு 8க்கு அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடுங்க. அப்பத்தான் கோவிலுக்கு போகிறது நல்லபடியாக முடியும். சரி சரி, சொல்கிறேன். திருவிழாவுக்கு கண்டிப்பாக மணிவேல் குடும்பமும் வரும். அவங்க என்னைக்கு வராங்கிறதையும் அப்பத்தா கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் போகலாம். இல்லைன்னா அங்கேயும் நிம்மதி இல்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. சரிம்மா என கணவரும் அமைதியாக மருத்துவர் கொடுத்த மருந்துகளை உண்டு உறங்க ஆரம்பித்தார். சிலம்பு வீட்டில் தனம் வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருந்தார். என்னங்க இது, ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு நம்ம ஊருக்கு வேற போகணும்.
இப்போ பார்த்து 8 குடி திருவிழா வேலை வருது. பேசாமல் அங்கேயே போய் ஜாதகத்தை பார்த்துடலாமா? இங்கே பாரு தனம், நீ எதுக்கு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் 2 வருஷம் இருக்கு அவள் கல்யாணத்துக்கு. அதுக்குள்ளே நீ ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு அலையாத. உங்களுக்கு எங்கெங்க புரிய போகுது? பல கெட்ட கனவு வந்து ராவெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. மனசு ஒரு நிலை இல்லாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் 4 இடம் போய் வரீங்க. உங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் என் புள்ள புருஷனை பற்றி தான் நினப்பு. ஏன் நீயும் கடைக்கு வா, கல்லாவில் உட்காந்துக்க. உன்னை யார் வேண்டாம்னு சொல்கிறா? அதை விட்டுட்டு ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு அலையிறேன்னு நிற்கிறேன் நீனு. இது நல்லவா இருக்குதானோ? நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள். புள்ள வெட்டுப்படுற மாதிரி கனவு வந்ததுலேருந்து மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுவும் அந்த பூவரசி வந்து என் பிள்ளைய காப்பாத்துறா அப்படிங்கும்போது இன்னும் மனசுக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை வெட்டுறதே அவள் வீட்டு ஆளுங்களா இருக்குமா? என்ன நடந்ததுன்னு தெரியலை. இங்கே பாரு, கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. பூவரசிக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாமல் போச்சு. அதுவும் அந்த மோதிர விஷயத்திலிருந்து. அவள் கண்டிப்பாக இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா. அதுவும் நமக்கு பிரச்சனை தான். அவன் மேலே அப்பத்தான் உயிரையே வச்சிருக்கு. அப்புறம் நம்ம பிள்ளைக்காக ஒரு ஜாதகம் கூட பார்க்காது ஏன் வாங்கினேன்னு கூட கூப்பிடாம விட்டுடும். சரி சரி புலம்பாத, நாமளும் இந்த 8 குடி திருவிழாவுக்கு போகலாம் என காத்திருந்தார்கள். அதே நேரம் மணிவேலின் தாயும் அவனுக்கு, இங்கே பாருடா, அந்த குடும்பம் 8 குடி கோவிலுக்கு போகுதாம். நாமளும் அதே நாளில் போகிறோம். அப்பத்தா கிட்ட குறி கேட்குறோம், உன் கல்யாணம் எப்போ நடக்கும்னு என திட்டம் தீட்டினார்கள். 3 குடும்பமும் ஒரே நாளில்தான் குறி கேட்கப் போவதாக முடிவெடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் அங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் காத்திருந்தது. சுசீலா பின்னே நாகராஜன் ஹாரன் அடித்து கொண்டே வர காதில் வாங்காதது போல சூப்பர் மார்க்கெட் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் சுசி. கடுப்பாகி போன நாகராஜன் அவளது பெயரை சொல்லியே கத்த ஆரம்பித்தார். ரோட்டில் போவோர் வருவோர் எல்லாம் அவளை திரும்பி பார்க்க, இன்னைக்கே இதை பேசி முடித்திடுவோம் என முடிவெடுத்து நின்றாள். சார், உங்களுக்கு புரியுதா புரியலையா? எனக்கு உங்கள் கூட பேச விருப்பமில்லை. தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்க. பார்க்குறவங்க ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க. பார்க்குறவங்க என்ன நினச்சா என்ன சுசீலா? நான் உங்ககிட்ட தானே பேச வந்தேன் என்றவரது பேச்சில் கொஞ்சம் கோபமும் கலந்திருந்தது. சார், ஏற்கனவே நம்ம 2 பேரையும் வச்சு ஆஃபீஸில் பேசுறது போதாதா? இன்னும் ஊரே சந்தி சிரிக்கிற மாதிரி பேசி நானும் என் அம்மா மாதிரி தான்னு பேர் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சுசீலா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனக்கு நான் அப்படி நினைக்கிற ஆளா? உன்னை நான் எந்த நிலைமையில வச்சு பார்த்துட்ருக்கேன். நீ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை நடு ரோட்டில் வச்சு கேட்குற? மனசுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது சுசீலா. எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல சார். ஆனால் நிலைமையெல்லாம் வேற மாதிரி எனக்கு தெரியுது. இதுக்கும் மேலே நான் உங்ககிட்ட பேசினாலும் நீங்கள் எங்கிட்ட பேசினாலும் 2 பேருக்கும் தான் வீணா பிரச்சனை. ஏன் மற்றவங்க முன்னாடி நம்ம கதையை எடுத்துகிட்டு போய் 4 பேர் காரி துப்புற மாதிரி பண்ணணும்? என்ன சுசீலா, நீ பாட்டுக்கு வார்த்தையை விடுற? மனசு ரொம்ப வெறுத்து போகுது. நீ இப்படியெல்லாம் பேசாத சுசீலா. சார், என்னதான் ஆனாலும் இதுதான் உண்மை. நீங்கள் இனிமே பின்னாடி வராதீங்க சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தாள். அவள் சூப்பர் மார்க்கெட் வாசல் போனதும் உள்ளே இருந்து வந்த பிரபு அவளது கையில் ஒரு கவரை கொடுத்துவிட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து, அக்கா கிட்ட நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லு. அங்கே இருக்கிற வார்டு ஆயா கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இதில் இருக்கிற 2 ஆப்பிளை கொடு, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. சரி என சொன்னவள் புன்னகைத்து விட்டு போக அதை பார்த்த நாகராஜனுக்கு வெறுத்து போனது. இங்கோ காயத்ரி சமையல் அறையில் நின்றிருக்க காலை வேளையில் நெற்றி வியர்க்க வேலை பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி. ஊடே பிள்ளையையும் பார்த்து கொண்டு அவனையும் கிளப்பிக் கொண்டு போக பிரசாத் பொண்டாட்டி பேரை ஏலம் போட்டான். அவள் போக ரகு அவனுக்கு உண்டான காஃபியை போட போனான். ஏனோ காயத்ரி கண்கள் இருவரையும் வந்த நாளிலிருந்தே எடை போட்டு கொண்டிருந்தது. அதுவும் இருவரையும் பற்றி பிரசாத் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் இருவரையும் இணைத்து தவறாக நினைக்க பார்த்தது. ஆனால் அவர்கள் பார்வையில் கூட தவறு தெரியவில்லை. அன்று மாலை மாடியில் நின்றிருந்த காயத்ரி எதேச்சையாக பார்க்க பேருந்திலிருந்து இறங்கினாள் நந்தினி அவளது மகனுடன். சற்று தள்ளி பைக்கில் ரகு பேருந்து நிற்கவும் பைக்கை நிறுத்திவிட்டு அவள் வீட்டு கேட்டை திறக்கவும் அவன் பைக்கை திருப்பிக் கொண்டு போனான். காயத்ரியின் பார்வைகள் விரிந்தது. ஹோ, நந்தினிக்கு வாட்ச்மேன் வேலையா? அது சரி என கீழே போக அவளது அத்தை வந்ததும் ஆரம்பித்திருந்தார். நந்தினி ஒடுங்கி போய் நின்றிருக்க அத்தைகள் இருவரும் அவள் அணிந்திருந்த சேலைக்குத்தான் பிரச்சனையை ஆரம்பித்திருந்தார்கள். இங்க பாரு, உனக்கு ஒன்று இளம ஊஞ்சலாடலை. யார் கண்ணையும் பறிக்கிற மாதிரி உடுத்திட்டு போறதை நிறுத்து. இல்லைனா நல்லதுக்கு இல்லை, அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லி அவளை திட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவர்களது எண்ணம். ஏன் அத்தை திட்டுறீங்க என காயத்ரி கேட்க, அப்போதான் பயம் இருக்கும் என்பார்கள். அத்தை இருவரின் செல்ல மருமகளாக காயத்ரி வலம் வர ஆரம்பித்தாள். மகாராணி கணக்காக காயத்ரியை அவர்கள் நடத்த அவளுக்கு மனதில் வேறு எண்ணங்கள் இருந்தது. அன்று மாலை அனைவருக்கும் பணியாரம் முத்தி கொடுத்தாள் நந்தினி. ரகுவோ தான் சாப்பிட்ட பிளேட்டை கழுவி வைத்துவிட்டு வர சத்தமாக கேட்டாள் காயத்ரி.
ஏன் ரகு அத்தா, உங்களுக்கு அந்த அம்மனி சேவை பண்ண மாட்டாங்களா? இல்ல உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா? எதனால அவங்க கிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என ஆரம்பித்தாள். காயத்ரி, என் தட்டை நான் கழுவி வைக்கிறேன். அது தப்பான விஷயம் இல்லை. உண்மையை சொல்லப்போனா நான் சோம்பேறி இல்லை, ஆரோக்கியமா இருக்க நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துருந்தா செரிமானம் ஆகாம கொழுப்பு ஏறி உடம்புல பல நோய் வரும். எங்க அம்மா மாதிரி எனக்கும் சுகர் பிபி எல்லாம் வந்துடக்கூடாதுல்ல. அப்புறம் பக்கத்து வீட்டு பாலா அண்ணா மாதிரி சுகருக்கு கால் வர கட் பண்ணி எடுக்கணும் என சொல்லிவிட்டு போக அன்னலட்சுமி முத்துலட்சுமி இருவருக்கும் விழிகள் பிதுங்கியது. இதுக்கு போய் என்னடா நீ இப்படி சொல்ற என ரகுவின் தகப்பன் கேட்க, உண்மைதான், சுகர் அதிகமாகி புண்ணானா அது சீக்கிரம் ஆறாது. முதல்ல கால் கட்டை விரல், அப்புறம் முட்டிக்கு கீழே, அப்புறம் முட்டியோட எடுப்பாங்க. ஆமா அத்தை என காயத்ரியும் போனில் வீடியோக்களை காட்ட, அதெல்லாம் அவங்க கிட்ட காட்டாத காயத்ரி, அவங்க பயப்படுவாங்க என நந்தினி சொல்ல, எங்க அத்தைங்க தைரியசாலி என காயத்ரி 4-5 வீடியோவை ஓடவிட்டு அவர்களை கதறவிட, மருமகள் முன்னாடி மானம் போகக்கூடாது என தைரியசாலிகளாக அந்த வீடியோவை பார்த்த இருவரும் அடுத்த நிமிடம் தங்களது தட்டை எடுத்து போய் கழுவி வைக்க ரகுவை பார்த்து கண்ணடித்து போனாள் காயத்ரி. அத்தியாயம் 20. அவசரமாக பிரபு மருத்துவமனைக்கு அக்காவை பார்க்க வர, அதற்குள் அக்காவை டிஸ்சார்ஜ் செய்யும் வேலையெல்லாம் முடித்துவிட்டாள் சுசீலா. அதோடு சரியாக ஆட்டோவிற்காக காத்திருப்பதற்குள் பிரபு வந்து சேர்ந்திருந்தான். என்ன சுசீலா இது? நான் தான் உன்னை போக சொன்னேன்ல, உன்னை யார் இங்க தங்க சொன்னா? இங்க உள்ள நர்ஸ் அக்காங்க கிட்ட சொல்லிட்டு சுத்தம் செய்ய வர அக்காங்க கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தா அவங்க பார்த்துக்க போறாங்க. நீயே பகல் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு நைட்டு தூங்காம இருந்து இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என கடிந்து கொண்டான் அன்போடு. உடனே அக்காவோ, டே 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 ரொம்ப திட்டாதடா, அந்த புள்ளைய நான் ஒன்றும் கொடுமைப்படுத்தி முழிச்சிருக்க சொல்லலை. நைட்டு குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நானே தூங்க சொல்லிட்டேன். என்னைய பார்த்துக்க வந்த அந்த பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேனா? ரொம்ப தான் பேசுவேன், அடங்குடா. இருந்தாலும்க்கா, நான் தான் வந்து அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன என சொல்லிக்கொண்டே ஆட்டோவில் பொருட்களை ஏற்றி அக்காவையும் அமர வைத்து குழந்தையையும் கொடுக்க, குழந்தையை சுசீலா வாங்கி கொண்டாள். டிரைவர் பக்கத்தில் பிரபு அமர்ந்து கொள்ள வீடு நோக்கிய பயணம் ஆரம்பித்தது. பிரபு வீட்டுக்கு அழைத்து போக பக்கத்து வீட்டு ஆட்கள் ஆரத்தி எடுக்க வந்து நின்றார்கள். முதலில் அக்கா இறங்க, அடுத்து குழந்தையோடு இறங்கினாள் சுசீலா. பக்கத்தில் பிரபுவும் வந்து நிற்க அக்கம் பக்கம் நின்றவர்கள் கேலி பேசி சிரிக்க ஆரம்பித்தார்கள். என்னடா கல்யாணமே பண்ணல, மொட்டை பையன்னு நினைச்சோம், புள்ள பொண்டாட்டியோட வந்து நிற்கிற என சொல்லி கிண்டல் செய்து சிரிக்க, பிரபு தலை குனிய சுசீலாவும் என்ன ரியாக்ஷன் செய்வது என தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டாள். அக்காவுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து ஆரத்தி எடுத்து அழைத்து போக அடுத்த அரை மணி நேரத்தில் அவளது கணவன் வந்து சேர்ந்தார். கணவன் மனைவியை தனியே விட்டு இருவரும் வெளியே வந்து நின்றிருக்க, அக்கம்பக்கத்து ஆட்கள், என்னப்பா ஏதோ விசேஷமா? அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, உனக்கு எதுவும் இருக்கா? இந்த பொண்ணு பார்க்க மூக்கு மொழியுமா நல்லா இருக்கு என சொல்ல சங்கடமாக சிரித்த பிரபுவும் சுசீலாவும் அதன் பிறகு அக்காவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். அவன் வேலைக்கு போக அதற்குள் அவளையும் பக்கத்து வீட்டில் பைக் வாங்கி கொண்டு அழைத்து போனான். என்ன சொல்றதுன்னு தெரியல சுசீலா, நான் உன்னை போய் ஓய்வெடுக்க சொன்னா நீ அங்கே இருந்திருக்க, இப்போ எப்படி ஆஃபீஸில் போய் வேலையை பார்ப்ப? வேலை பார்க்கறது கூட பெருசில்லை, அந்த ஆஃபீஸ் போகணும்னு நினச்சாதான் மனசுக்கு வெறுப்பாக இருக்கு. ஏன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஏன் வருவோர் போவோரிடம் எல்லாம் பிரச்சனையை சொல்லுவானேன், ஆனால் பிரபுவிடம் சொல்லலாம். ஆனால் எதற்கு என நினைத்தவள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வேலை பார்க்குற இடத்துலையே இருக்கிறது தான் என சலித்து கொண்டு, சரி நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறேன், பெர்மிஷன் சொல்லிட்டு வந்தேன், வள்ளி அக்கா என் வேலையை பார்த்துருப்பாங்க என சொல்லி கொண்டு போனாள். அவனும் அந்த நேரத்திலும் போய் பக்கத்தில் இருந்த கடையில் 4 இட்லியை கட்டி கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான். எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டேன், சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, மதியம் 12 மணிக்கு தானே போகணும் என கேட்டுக்கொண்டு கிளம்பினான். இவளும் போக அகிலாண்டேஸ்வரியோ, என்ன விஷயம், யார் அது என கேட்க இவளும் விஷயத்தை சொன்னாள். ஊருக்குள்ள ஓடி ஓடி உதவி செய்யி, சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, இந்த வாரம் லீவு விட்டா மில்லுக்கு மிளகாத்தூள் அரைக்க போகணும், மறக்காம வா என சொல்லிவிட்டு போனார். சரிங்கம்மா என்றவள் உடையை களைந்து விட்டு அப்படியே படுத்து விட்டாள். 12 மணி இருக்கும். கதவு தட்டப்பட போய் திறக்க பக்கத்து தெருவில் சாப்பாட்டு கடை வைத்திருக்கும் பாட்டியின் பேரன் நின்றான். அப்பத்தா கொடுக்க சொன்னாங்க. நான் கேட்கலையேடா, காலையில ஒரு அண்ணன் வந்தாரு, உனக்கு மதிய சாப்பாடு கொடுக்க சொல்லி காசு அப்பத்தா கிட்ட கொடுத்துட்டாரு, இந்தா வாங்கிக்க என அவள் கையில் கொடுத்து விட்டு போக, பிரபுதான் கொடுத்திருப்பான் என சந்தோஷமாக குளித்து கிளம்பி உணவை உண்டு ஓடினாள் வேலைக்கு. நாகராஜன் அவள் எங்கே போனாள் என தெரியாமல் கடுப்பாகி போனார். ஆபீஸ் வேலைக்கு வரவங்களுக்கு ஒழுங்கா நேரத்துக்கு வர தெரியாதா என அங்கங்கே பேச்சு வளர்த்தார். சுசீலா வந்ததும் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. அவளோ வேலையை முடித்ததும் மாலை நேரம் கிளம்பி விட்டாள்.
எப்படியும் நாகராஜன் வருவார் என தெரிந்து இப்பொழுதெல்லாம் மாலை நேரத்தில் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்து பிரபு வேலை முடித்திருந்தால் அவனோடு வீட்டுக்கு கிளம்புவாள். இல்லையெனில் அவனிடம் ஒரு 2 நிமிடம் பேசிவிட்டு கிளம்பி பிரபு வீட்டுக்கு போய் அவனது அக்காவுடன் துணைக்கிருப்பாள். நாகராஜனை தவிர்ப்பதற்காக அவள் பிரபுவின் அக்காவுடன் இருக்க ஆரம்பிக்க அதுவே நாளடைவில் அவர்களுக்குள் நல்ல நட்பை உருவாக்கியது. இங்கு நாகராஜன் உடலெல்லாம் எரிய ஆரம்பித்தது. அப்பத்தா நல்லம்மாள் வாசலில் போட்டிருந்த பெரிய கட்டிலில் அமர்ந்திருக்க மச்சு வச்ச பெரிய ஓட்டு வீட்டில் உள்ளே அனைவரும் அமர்ந்திருந்தனர். 3 குடும்பத்தினர்களுக்கும் ஏண்டா இன்னைக்கு வந்தோம் என்றிருந்தது. எல்லாரும் குளிச்சு கிளம்பியாச்சுன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் சாப்பிடுங்க. அப்பத்தா சொல்ல அனைவரும் தலையை ஆட்டிக்கொண்டு கிளம்பினார்கள். மற்றவர்களை முன்னே விட்டு பூவரசியை பிடித்து கொண்டு அப்பத்தா, என்ன புள்ள, உன் மாமா வரலையா? எந்நேரமும் பிடிச்சிக்கிட்டு தொங்குவ மாமன் மாமன்னு. எங்க அவன்? தெரியல என பூவரசி சொல்ல, தெரியலன்னு சொன்னாலே ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். மணிமேல் வேற முறைச்சிக்கிட்டே இருக்கா. ஏதோ சரியில்லை. குடும்பம் மொத்தமும் கோவிலுக்கு வந்தது. அர்ச்சனை செய்தார்கள். அப்பத்தாதான் அவர்களது குலதெய்வ கோவிலில் தேங்காய் வெட்டி சூடம் காண்பித்து சாமி கும்பிட்டு வந்த வேலையை முடித்து அனைவரும் வீட்டுக்கு வர அப்பத்தாவின் கட்டளைகள் கடகடவென்று பிறப்பிக்க அனைவருக்கும் ருசியான மதிய உணவு பரிமாறப்பட்டது. எல்லோரும் சாப்பிட்டு முடிய எப்பொழுதடா பேச்சை தொடங்கலாம் என மணிவேலின் தாய் தந்தையர் இருக்க, ஜாதகத்தை பற்றி மட்டும் கேட்டுவிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பிடணும் என்ற திட்டத்தில் சிலம்பு வீட்டு ஆட்கள் இருக்க, பூவரசியின் வீட்டு ஆட்களோ அப்பத்தா வீட்டை விட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் நாம் கேட்டுக்கொள்ளலாம் என்ற திட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் அப்பத்தாவோ மொத்தமாக 3 குடும்பத்தையும் வர வைத்து கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்தபடி வாயில் வெற்றிலையை வைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார். 3 பேரும் தனித்தனி குடும்பமா இருந்து வந்தாலும் எனக்கு நீங்க 3 பேருமே ஒரே மாதிரி தான். அதனால என்ன விஷயம்னு சொல்லிடுங்க என அப்பத்தா சொல்ல, முதலில் முந்திக்கொண்ட சிலம்புவின் பெற்றோர் ஆரம்பித்தார்கள். இல்ல, பிள்ளைக்கு 2-3 முறை விபத்து ஏற்பட்டுடுச்சு. உடனே பூவரசி என்னாச்சு என கேட்க, தாமரையோ தலையில் அடித்து கொண்டு மகளை முறைத்தார். தகப்பனுக்கு இது திருந்தாது என்ற எண்ணம்தான் மனதில் வந்து சேர்ந்தது. பூவரசி கேட்டதற்கு பதில் சொல்லாமல் தனம் அடுத்த வார்த்தை பேசப்போக அப்பத்தா உடனடியாக அங்கேயே நிறுத்தி, பூவு பதறி போய் ஓம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாள்ல, வாயை திறந்து பதில் சொல்றதுக்கு என்ன? வாயில் என்ன கொழுக்கட்டையா இருக்கு? சொல்லுதனோ, என்னாச்சு என் பேரனுக்கு? வீட்டுக்கு வந்துட்டானா இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கானா அவன்? அப்பத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன ஆக்சிடெண்ட் தான். பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டான் 2 தடவை. அப்புறம் ஒரு ஆட்டோக்கார வேற மேலேயே ஏற்றுற மாதிரி வந்துட்டு கடைசி நேரத்தில் கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டான். எனக்கும் ஒரே கெட்ட கனவாக வருது. அருவாள் கம்பெல்லாம் வருது. அதான் பயந்துக்கிட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தேன். நீங்கள் தானே சின்ன வயசுலேயே என் மவனுக்கு ஒரு ஜாதக தோஷம் இருக்குன்னு சொன்னீங்க. அதனால தான். இங்கே பாரு, சொந்த குடும்பத்துக்குள்ளே ஜாதகம் பார்த்தது சின்ன வயசோட சரி. இப்போது இவ்வளோ வயசு வளர்ந்ததுக்கு அப்புறமும் நான் பார்த்தேன்னு வையி, அதுவும் 3 குடும்பமும் ஒரே நேரத்தில் வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் நான் பார்த்து ஒருத்தருக்கு நல்லது ஒருத்தருக்கு கெட்டதுன்னு சொன்னேன்னா அது இந்த குடும்பத்தையே பிரித்து விட்டுடும். அப்புறம் நான் ஒருத்தவங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன், இன்னொருத்தவங்களுக்கு பாதகமாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேச்சு வரும். அதுக்கெல்லாம் இந்த நல்லம்மா இடமே கொடுக்க மாட்டான். நான் நம்ம மணிவண்ணனை வர சொல்கிறேன், அவன் வந்து பார்த்து தருவான். சரியா? உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சரி என ஜாதகத்தை மூடி வைத்த தனம் கவனிக்கவில்லை பூவரசியின் ஜாதகம் அடங்கிய பேப்பர் கீழே விழுந்ததை. அது என்ன காகிதம்? வாங்கி பார்த்தவர், பூவரசி ஜாதகத்தை எடுத்து நீ வச்சுக்கிட்டு திரியிற, அவங்க கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கவா வந்த என அப்பத்தா கேட்க, தனம் சட்டென்று, கல்யாணமெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வேற அப்பத்தா என பதறினார். அவர் பதற்றத்தை பார்த்து பூவரசிக்குத்தான் நெஞ்சு வலி வந்தது. அடுத்து, என்ன மணிவேலு, உன் கதை என்ன? மணிவேலு தன் மனதில் பூவரசி இருப்பதை சொல்ல, இங்கே பாருடா, இந்த கோட்டி பையன் மாதிரி திரியிறதெல்லாம் வெளியில் வச்சுக்கணும். இங்கே அப்பத்தா கிட்ட உன் அதுப்பு எதுவும் எடுபடாது, உன் பருப்பு இங்கே வேகாது. அந்த பிள்ளைக்கும் உன்னை பிடிச்சிருக்கணும். நீயோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, குடிக்கிறியா, எல்லாம் தெரியும் எனக்கு. இன்னும் பொம்பளைங்க சகவாசம் மட்டும்தான் இல்லை, அதுக்கு தானே நீ ஆள் பிடிக்கிற. பூவரசிக்கு பிடிக்காம உன் தாலி அவள் கழுத்தில் இருந்ததுன்னா வீணா கிடக்கிற அருவாளை தூக்கி நானே உன் கழுத்தை வெட்டிடுவேன். ஐயோ அப்பத்தா, என்ன நான் பெத்த பிள்ளைய பார்த்து அப்படி சொல்கிறீங்க? ஏதோ அவனோட போதாத காலம், சேரக்கூடாத சேர்க்க சேர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். இப்போ நல்லா தான் இருக்கான், குடிக்கெல்லாம் எங்கேயும் போகிறதில்ல. யாரு? ஓம் அவனா? விடிஞ்சா கள்ளுக்கடை, பொழுது போனால் சாராய கடைன்னு திரியிறா. இடையில ஊரில் எவ்வளவு கிடைப்பாளான்னு பொம்பளை புள்ள சகவாசம் பிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏன் பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவேனா நான்? இதுக்கப்புறமும் கல்யாணம் நடக்கணும்னா 2 பேருக்கும் பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். சும்மா வாய் இஷ்டத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்காத. என்ன அப்பத்தா இது? ஒரே பிள்ளைய பெற்று வளர்த்து வச்சிருக்கேன், சொத்து பத்து இருக்கு, கஷ்டப்பட தேவையே கிடையாது. கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் அவன் திருந்திட போகிறான். ஒரு கால் கட்டு போட்டு வைக்கணும், அப்போ தான் சரியாக வரும் என சொக்கன் மண்டையை சொரிய,
கால்கட்டு போடலாம், விருப்பம் இருக்கிறவங்களுக்கு போடலாம். தரிகெட்டு போய் திரியறவனுக்கு கால்கட்டு போட்டு அந்த புள்ள வாழ்க்கையும் கெடுக்க முடியாது. நீ ஒத்த புள்ளைய வச்சிருக்கிற மாதிரி தான் பொன்னுச்சாமியும் ஒரு பொண்ணை வச்சிருக்கான். லிங்கமும் ஒரு புள்ளைய வச்சிருக்கான். 3 பேர் வீட்டுக்கும் எந்த பாதகமும் வேண்டாம். பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணி வைங்க. இதே பூவரசி வீட்டில் இன்னொரு பொண்ணு இருந்துச்சுன்னா ஒன்று சிலம்புக்கும் ஒன்று மணிவேலுக்கும்னு பிரச்சனை இருக்காது. அவன் பெற்று வச்சிருக்கிறது ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு. பூவரசிக்கு ஏதாவது ஒன்றுனா பொன்னுச்சாமி முன்னாடி வாரானோ இல்லையோ, நான் முன்னாடி வந்து இருக்கிற அருவாளுக்கு மொத்த தலையையும் வெட்டி விட்டுடுவேன். அதனால் ஒழுங்காக பார்த்து நடந்துக்கோங்க. அவளுக்கு பிடிக்காம அவளை சீன்ற வேலையெல்லாம் எதுவும் வச்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சது மொத்த குடும்பத்தையும் கோடலை உருவி போட்டுடுவேன் என அப்பத்தா மிரட்ட, மணிவேலோ பொறுமையாக அப்பத்தாவின் காலடியில் அமர்ந்து, அப்பத்தா நான் தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா பார்த்துப்பேன். இங்கே யார் தான் குடிக்கல? ஏதோ இந்த சேராத காளிகார பயலுகூட சேர்ந்து குடிக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் மாற்றிக்கிறேன், எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். அந்த பிள்ளைய மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்பத்தா. நீ என்னடா மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? மாற்றிக்கிட்டு வா, அப்புறம் அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிக்கட்டும், நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொன்னார். நடக்கப் போகும் விபரீதம் புரியாமல் தெரியாமல். சிலம்பு குடும்ப விஷயத்தை கேட்டதும் மணிவண்ணனுக்காக காத்திருக்க அவரும் வந்து பெரிய குண்டை தூக்கி போட்டு போனார். அது சிலம்புவையும் பூவரசியையும் இணைத்து பார்க்க ஆசைப்பட்டது. மணிவண்ணன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் மணிவேல் மனம் ஒன்றைத்தான் எண்ணியது. என்றைக்கா இருந்தாலும் அந்த சிலம்பு பைய உசுறு என் கையில தான் போகும். குலதெய்வ கோவிலுக்கு போனவர்களில் பூவரசிக்கு சிலம்பு இணையாகுவதும் சிலம்புக்கு இனிமேல் மணிவேல் எதிரியாக வருவதும் என பாதைகள் மாறத் தொடங்கியது. மாதவன் பர்ஃப்யூம் பாட்டிலில் பாதியை சட்டைக்கு கவிழ்த்தவன் அவசர அவசரமாக பைக் சாவியை எடுக்க அன்னையோ அருகே வந்து நின்றார். என்னையும் காயத்ரிக்கு தாலி பிரித்து கோக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. நானும் வரணும். என்னை விட்டுட்டு நீ அங்கே போய் நந்துக்கிட்ட எதுவும் பேசலாம்னு நினைக்காத. ஐயோ அம்மா, நந்து அப்பா நான் போகிறதுக்கு ஏதாவது சொல்லுவார். உங்களை ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது? வீண் வேலை உங்களுக்கு எதுக்குமா? என் கூட வந்தாதான் ஒன்றும் சொல்ல மாட்டார் என அவசரமாக வந்து வண்டியில் ஏறினார். காயத்ரிக்கு தாலி பிரித்து போடும் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிவடைய அனைவருக்கும் பந்தி பரிமாறப்பட்டது. நந்தினியோ அறைக்குள்ளேயே அடங்கி இருக்க மாதவனுக்கு அவளது தரிசனம் தேவைப்பட்டது. ரகுதான் பந்திக்கு என்னென்ன ஆகாரங்கள் வைத்தார்களோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஹாட்பாக்ஸில் வைத்து நந்தினி அறைக்குள் வைத்துவிட்டு வந்தான். 1000 வேலை இருந்தாலும் காயத்ரியின் கண்கள் இதை கவனிக்காமல் இல்லை. வந்தவர்கள் எல்லாம் கிளம்ப வீட்டை சுத்தம் செய்ய சொல்லி அத்தை கத்தினார். டேய் வாண்டு, எங்கடா உங்க அம்மா? புது பொண்ணு கணக்கா உள்ள போய் பூந்துக்கிட்டாளா? வர சொல்லு அவளை. அவனும் பயந்து கொண்டே போக அறைக்குள் மாதவனோ ரகுவின் நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்டு கொண்டு எச்சில் இலை எடுத்து போடுவது, அந்த இடத்தை சுத்தம் செய்வது என வேலை பார்த்தான். அதை பார்த்து வேறு அன்னலட்சுமி முத்துலட்சுமி இருவரும் அவ வந்து செய்வா, நீங்க வாங்க தம்பி என கூப்பிட, என்னம்மா நீங்க, இது என் வீடு, நான் தானே செய்யணும் என சொல்ல உள்ளம் குளிர்ந்து போனார்கள். நந்து சமையலறையில் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். மாதவன் ரகுவின் நண்பன் என்ற செய்தி மட்டும்தான் காயத்ரிக்கு தெரியும். அவனை அவள் கண்காணிக்க நினைக்கவில்லை. ஆனால் நந்து அங்குமிங்கும் போகும் போதெல்லாம் மாதவனின் பார்வை அவள் மேல் படிவதை பார்த்து இவளுக்கு சந்தேகம் வந்தது. மாதவன் அருகே போனவள், ஹலோ அண்ணா, இந்த பக்கம் வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க என சொல்ல அவனும் சரிம்மா சரிம்மா என சொன்னபடி நந்தினி மேல் பார்வையை பதித்து கொண்டே சென்றான். இது சரியில்லையே என நினைத்து கொண்டவள் மாதவன் அவனது அம்மா இருவரும் போகும் வரை அவர்களது பார்வை எத்தனை முறை நந்தினி மேல் படிந்தது என பார்த்து கொண்டாள். அதோடு நந்தினியின் கடைக்கண் பார்வை கூட இவர்கள் இருக்கும் பக்கம் கூட திரும்பாததையும் கவனித்து கொண்டாள். இதில் ரகுதான் 1000 வேலை இருந்தாலும் நந்தினியின் மகன் குருவையும் இழுத்து அறைக்கு போய் சாப்பிட சொன்னான். இங்கு மாதவன் நந்தினியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். எல்லாம் முடிய குடும்ப ஆட்களிடம் விடைபெற்ற மாதவனும் அவன் தாயும் வீட்டை விட்டு இறங்க மாதவனின் தாயோ அன்னலட்சுமி முத்துலட்சுமி கைகளை பிடித்து கொண்டு, நீங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு தாலி கோர்த்து போட்டுட்டீங்க, நானும் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. அடுத்த முறை அவன் இங்கே வந்தா கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மாதுகிட்ட சொல்லுங்க, நானும் எத்தனை நாளைக்கு தான் ஒண்டியே இருக்கிறது என சொல்ல அவர்களும் உடனே சரி சரி என நல்லவர்களாக தங்களை காட்டிக்கொண்டார்கள். இரவு வேளையில் பிரசாத்திடம் மாதவன் யார் என காயத்ரி நச்சரித்து கேட்க, ஏண்டி, நான் ரகுவையே என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கவனிக்க மாட்டேன், இதில் அந்த மாதவனையெல்லாம் நான் ஏன் கவனிக்கணும்? அதெல்லாம் எங்கள் அம்மாவோட விஷயம். நீ நைட்டு வந்தியா, நம்ம வேலையை பார்த்தியான்னு இரு, இப்போதானே கல்யாணம் பண்ணியிருக்கோம் என அவள் மீது கையை போட, எப்போ பார்த்தாலும் இது ஒன்று தான் உனக்கு நினைப்பா பிரசாத்? இன்னும் நீ வேலைன்னு ஒன்றத்தையும் ஆரம்பிக்கலை. என் வீட்டு ஆளுங்க அதை பற்றி இன்னும் பேசாமல் இருக்காங்க. அவங்க வாயை திறக்கிறதுக்குள்ளே நீ ஒரு வேலையை உருப்படியாக ரெடி பண்ணு. அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும். அப்புறம் நந்தினி கடைசி வரைக்கும் இதே வீட்டில் தான் இருப்பாங்களா?
அவளை இறுக்கி அணைத்து கொண்டவனோ, அவ எங்கே இருந்தா என்ன வந்துச்சு? இல்லை, எனக்கு அவங்க இங்கே இருக்கிறதே அவ்வளவா விருப்பம் இல்லை. ஏண்டி, அவ இருந்தா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருவாள்ல, நமக்கும் வசதியா இருக்கும். எப்படி வசதி? உங்களுடைய முன்னாள் காதலி நந்தினி இந்த வீட்டில், உங்க பொண்டாட்டி நானும் இதே வீட்லையா? இது நல்லா தான் இருக்கும் என சொல்லிக் கொண்டவள் அவனது கையை தட்டிவிட்டு போய் திரும்பி படுத்து கொண்டாள். பிரசாத்தோ அதிர்ந்து போனான்.